கர்த்தர் நம்மளை ஆசீர்வதிப்பார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். கொஞ்சம் பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்னு சொல்லுங்க பார்க்கலாம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார் என்று சொல்லுங்க. வேதம் சொல்லுங்க, ஆசீர்வதிக்கிறவர்களை நான் ஆசீர்வதிப்பேன் என்று வேதம் சொல்லுகிறது. இந்த பரிசுத்தமான ஓய்வு நாளில் நம்ம தேவனை தேடி வந்திருக்கிறோம். ஒரு பாடல பாடி தேவ நாமத்தை மகிமை. ஜெயம் கொடுக்கும் தேவனுக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம். வாழ்வழிக்கும் இயேசு ராஜாவுக்கு வாழ்நாள் எல்லாம் ஸ்தோத்திரம். கர்த்தர் தேவன் நம்மளுக்கு ஜெயம் கொடுத்து இந்நாள் வரையும் கர்த்தர் நம்மளை நடத்திருக்கிறார். நம்முடைய வாழ்க்கையிலும் கர்த்தர் அநேக காரியங்களை கர்த்தர் நம்மளை நடத்தி திடப்படுத்தி பலப்படுத்தி கர்த்தர் நம்மளை அவர் நடத்திருக்கிறார். எல்லோருக்கும் தெரிந்த ஒரு பாடல் தான் பாடி தேவநாமத்தை நாம் மகிமைப்படுத்தலாம். ஹல்லேலூயா. எல்லாரும் கொஞ்சம் முன்னாடி தள்ளி வந்து உட்காருறீங்களா? இந்த பிள்ளைங்களாம் லைனாக உட்காருங்க. பிள்ளைங்களாம் லைனாக உட்காருங்க. வாரம் சொல்லக்கூடாது, ஆனால் லைனாக உட்காருங்க. ஏன்னா வரவங்களாம் அப்படியே உட்காந்துக்கிறாங்களா, அதனால் தயவு செய்து நம்ம எல்லோரும் லைனாக உட்காருங்க. அந்த பிள்ளைங்க இருந்தாங்கன்னா தேன்மணியம்மா முன்னாடி வாங்க. சரி, ஓகே, போதும். மீதி பேர் அப்படியே உட்காருங்க. லைனாக உட்காருங்க. கிருஷ்ணவேணியம்மா கொஞ்சம் அப்படி நேரம் தள்ளி போங்கம்மா. லைனாக உட்காருங்க. ஏன்னா அதுதான் ஒழுங்கு, சரிங்களா? வாரம் நம்ம சொல்லிட்டு இருந்தோன்னா பாருங்கள், இதுக்கே ஆராதனைக்கு தடையாக இருக்குது. அதனால் உட்காரும் போதே ஒழுங்கு கிரமமாக நாம் உட்கார்ந்து தேவனை ஆராதிப்போம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. எல்லா கண்களையும் மூடி நம்ம எல்லாரும் தேவ முகத்தை நோக்கி பார்த்து இன்றைக்கு நாம் தேவனை ஆராதிக்க வந்திருக்க விசுவாசிக்கிறீங்களா? ஹல்லேலூயா. தேவனை ஆராதிக்க நம்ம வரோம்னா சாதாரணமான தேவன் அல்ல, அவர் சர்வ வல்லமையுள்ள தேவன். விசுவாசிக்கிறீங்களா? இந்த நாளிலே நாம் தேவனுக்கு ஜெயம் கொடுக்கும் தேவனுக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம். இந்த பாடலை பாடி தேவநாமத்தை நம்ம மகிமைப்படுத்துவோம். ஜெயம் கொடுக்கும் தேவனுக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம். வாழ்வழிக்கும் இயேசு ராஜாவுக்கு வாழ்நாள் எல்லாம் ஸ்தோத்திரம். ஜெயம் கொடுக்கும் தேவனுக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம். வாழ்வழிக்கும் இயேசு ராஜாவுக்கு வாழ்நாள் எல்லாம் ஸ்தோத்திரம். அல்லேலூயா, அல்லேலூயா பாடுவேன், ஆனந்த தொனியால் உயர்த்துவேன். அல்லேலூயா, அல்லேலூயா பாடுவேன், ஆனந்த தொனியால் உயர்த்துவேன். ஜெயம் கொடுக்கும் தேவனுக்கு
அல்லேலூயா. பாருங்க, நம் தேவன் ஜெயிக்கிற தேவன். விசுவாசிக்கிறீங்களா? தேவன் எல்லா இடத்துலையும் ஜெயம் பெற்றார். பிசாசு சோதனை வரும்போதும் வார்த்தையினாலே பிசாசை மேற்கொண்டார் என்று சொல்லி வேதம் நமக்கு அழகாக சொல்லுகிறது. நம்மளுடைய வாழ்க்கையில் கூட நாம் இயேசுவின் பிள்ளைகளாக, அவருடைய பிள்ளைகளாக இருக்கிறதுனால நம்ம ஒரு நாள் சோர்ந்து போகக்கூடாது. விசுவாசிக்கிறீங்களா? சோதனைகள் வரும். இயேசுவுக்கே சோதனை வந்துச்சே, ஆனால் அந்த சோதனையை எப்படி மேற்கொள்ளணும்ட்டு தேவன் நமக்கு கற்றுக் கொடுத்திருக்கிறார். விசுவாசிக்கிறீங்களா? மனுஷன் அப்பத்தினாலும் மாத்திரமல்ல, தேவனுடைய வார்த்தையினாலும் பிழைப்பான். விசுவாசிக்கிறீங்களா? அந்த தேவனுடைய வார்த்தை ஒவ்வொரு நாளும் நம்மளை படிக்கணும். அதுக்கு தான் வேதத்தை படிங்க, வேதத்தை தியானிங்க. தேவன் கொடுக்குற அந்த வாக்கு தத்தத்தை உறுதியாக என்ன பண்ணுங்க, பற்றி கொள்ளுங்க. அப்போ அந்த மாதிரி வரும்போது, சோதனைகள் வரும்போது நாம் எளிதாய் மேற்கொள்ள தேவன் என்ன பண்ணுவாராக, நமக்கு கிருபைகளை தருவாராக. ஹல்லேலூயா. அழைத்த தேவன் அவர் உண்மை உள்ளவர். என்று நாம் தேவனை ஆராதிக்கலாமா? எனக்கு தெரிந்த பாடல், பிரியமானவனே உன் ஆத்மா வாழ்வது போல. ஏன்னா வாழ்க்கை என்பது போராட்டம் தான், இல்லைன்னு சொல்லல. ஆனா தேவன் நம்ம கூட இருக்கும்போது அந்த போராட்டத்தையும் லெகுவாய் கடந்து செல்ல தேவன் நமக்கு கிருபைகளை தருவாராக. பிரியமானவனே உன் ஆத்துமா வாழ்வது போ, எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாயிரு மகனே. பிரியமானவனே உன் ஆத்துமா வாழ்வது போ, நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாயிரு மகனே. பிரியமானவனே உன் ஆத்துமா வாழ்வது போ, நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுக
அல்லேலூயா. இந்த உலகத்திலேயே தேவன் ஒருவர் தான் நீ நல்லா இருப்பன்னு சொல்லுவார். மற்றவங்க எல்லாம் சொல்லுவாங்க தான், ஆனால் பின்னாடி போகும்போது தான் தெரியும் அது உண்மையான வார்த்தையா பொய்யான வார்த்தையா. ஆனால் என்றைக்கு நாம் தேவனுடைய பிள்ளைகளாய் மாறினோமோ, அதற்கு முன்பாகவே தாயின் கருவில் உருவாகும் போதே நம்மளை பெயர் சொல்லி அழைத்திருக்கிறார். விசுவாசிக்கிறீங்களா? என் வாழ்க்கையில் என்ன போராட்டம் வந்தாலும் அந்த போராட்டத்தை ஜெயிக்கிறவர் என்னோடு இருக்கிறார். அவர் ஜெயிச்சாருங்க. பிசாசு எதனால ஜெயிச்சாரு? வார்த்தையினால ஜெயிச்சார். மனுஷன் அப்பத்தினால மாத்தலப்பா, தேவனுடைய வார்த்தையினால என்ன பண்ணுவான்? பிழைப்பான். தேவன் பிசாசு பாருங்க எவ்வளோ மேற்கொண்டான், ஆனாலும் தேவனை மேற்கொள்ளுகிறதுக்கு இந்த உலகத்தில் இதுவரையில் யாரும் கிடையாது, இனிமேலும் கிடையாது, இனிமேல் எவனும் கிடையாது, பிறந்தாலும் கிடையாது. ஏனென்று சொன்னால் வேதம் சொல்லுகிறது அவர் அல்ஃபா ஒமேகா. அதனால் ஆண்டவரே, நாங்கள் உம்மை ஆராதிக்க வந்திருக்கிறோம். பரம அழைப்பின் பந்தய பொருளுக்காக நாம் நியமிக்கப்பட்டிருக்கிறோம். விசுவாசிக்கிறீங்களா? அவர் வரப்போகிறார். அவரை சந்திக்கிற ஆயத்தமாக வேண்டும். அதற்கு தான் சபையிலே கூடி வந்து தேவ வார்த்தைகளை கேட்கிறோம். ஒரு நாள் வரும், எக்காலம் தொனி கேட்கும். அந்த நாளிலே சிறலான தூதர்களோடு எக்கால தொனியோடு ராஜாதி ராஜாவாக அவர் வருவார். அதனால் ஆண்டவரே, நாங்கள் உம்மை துதிக்க வந்திருக்கிறோம் என்று சொல்லி சொல்லுவோம். பரம அழைப்பின் பந்தய பொருளுக்காய் நான் லக்கை நோக்கி ஓடுகிறேன். பரம அழைப்பின் பந்தய பொருளுக்காய் நான் லக்கை நோக்கி ஓடுகிறேன். ஓடுகிறேன், நான் ஓடுகிறேன், இயேசுவுக்காய் நான் ஓடுகிறேன். ஓடுகிறேன், நான் ஓடுகிறேன், என் இயேசுவுக்காய் நான் ஓடுகிறேன். அல்லேலூயா, அல்லேலூயா.
ஆவியானவரே இயேசுவுக்காய் நான் ஓடுகிறேன். அல்லேலூயா 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 அல்லேலூயா. எத்தனைதான் இடர்கள் வந்தாலும் தேவன் நம்ம கிட்ட தாங்க அவர் இருக்கிறார். போராட்டம் வரும்போது, சூழ்நிலைகள் வரும்போது அவரை நம்ம மறந்துடுறோம். ஆனால் இன்னைக்கு ஒரு வார்த்தை ஆண்டுகிட்ட சொல்லுவோம், எத்தனை தான் இடர்கள் வந்தாலும் விசுவாசத்திலே நிலைத்திருப்பேன். எத்தனை தான் இடர்கள் வந்தாலும் விசுவாசத்திலே நிலைத்திருப்பேன். எனக்காக அப்பா நியமித்த இந்த பாதையிலே நான் ஓடுகிறேன். எனக்காக அப்பா நியமித்த இந்த பாதையிலே நான் ஓடுகிறேன். எனக்காக அப்பா நியமித்த இந்த பாதையிலே நான் ஓடுகிறேன். அல்லேலூயா 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 அல்லேலூயா. கரங்களை தட்டி எத்தனைதான் சோதனை வந்தாலும் உண்மையிலே நிலை நிற்க எங்களுக்கு கிருபை தருவீரா. எல்லாம் துதியும் கனமும் மகிமை ஒருவருக்கே செலுத்துகிறோம். நாம் அப்படியே ஜெப நிலையில நின்று கொண்டு சில காரியங்களுக்காக நாம் ஜெபிக்கலாம். ஹல்லேலூயா. தகப்பனே ஸ்தோத்திரிக்கிற ராஜா, இந்த காலை வேளையில உம்மை ஆராதிக்க கர்த்தர் எங்களுக்கு பாராட்டி இருக்கிற நல்ல தயவிற்காக ராஜா நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ராஜா. விசேஷமா இந்த காலை வேளையில கூட தகப்பனே எங்கள் தேசத்துக்காக சமூகத்துல வருகிறோம். கர்த்தருடைய கரம் எங்கள் தேசத்தின் மேல ஆவியானவரே இறங்கும்படிக்கா ஜெபிக்கிற கர்த்தாவே, கர்த்தர் நீர் எங்கள் தேசத்தை ஆசீர்வதிப்பீராக ராஜா. தேசத்தை நன்மையால நிரப்புவேன் என்று சொன்ன வார்த்தையின்படியாய் தகப்பனே, கர்த்தருடைய ஆவியானவர் நீர் எங்கள் தேசத்தை ஆசீர்வதித்து உம்முடைய கிருபையினாலும் நன்மையினாலும் பலத்தினாலும் ரட்சிப்பினாலும் தகப்பனே எங்கள் தேசத்தை நீ நிரப்பும்படிக்கா நாங்கள் ஜெபிக்கிற ராஜா. ஆண்டவரே, ஒவ்வொரு இடங்களிலும் கர்த்தாவே தேவ சமாதானம் இறங்கும்படிக்கா ஜெபிக்கிற ராஜா. சமாதானம் இல்லாத இடங்களில் தேவ சமாதானம் இறங்கட்டும். ஒவ்வொரு எல்லைகளிலும் சமாதானம் இறங்கட்டும் ஆண்டவரே. கிராமப்புறங்களும் கர்த்தாவே உம்முடைய வல்லமை கடந்து செல்லட்டும் ஆண்டவரே. பட்டணங்களும் உம்முடைய வல்லமை கடந்து செல்லட்டும் ராஜா. என் தேவனுடைய காரம் இறங்கட்டு தகப்பனே. கர்த்தர் நீர் எங்கள் தேசத்தை ஆசீர்வதித்து உம்முடைய நாமத்தை ராஜா நீர் மகிமைப்படுத்தும்படிக்காய் நாங்கள் ஜெபிக்கிறோம். ஸ்தோத்திரிக்கிறேன் தகப்பனே. தேசத்தை ஆளுமை செய்கிறவர்களுக்காக ஜெபிக்கிறேன். கர்த்தர் நீர் அவளை ஆசீர்வதிப்பீராக. தேவ ஞானமும் கிருபையும் பலனும் உம்முடைய ரட்சிப்பையும் தகப்பனே எங்களை ஆளுமை செய்கிறவர்களுக்கு என் தேவனாகிய கர்த்தர் நீர் கட்டளையிடும்படிக்காய் நாங்கள் ஜெபிக்கிற கர்த்தாவே, எங்களை ஆளுமை செய்கிறவர்கள் தேவ ஞானத்தினால கர்த்தருடைய நடத்துதனால நடத்தப்பட ராஜா. என் தேவனாகிய கர்த்தர் நீர் உதவி செய்திருளும்படிக்கா ஜெபிக்கிற ஒரு யோசப்பை போல சாலமோனை போல ராஜா ஞானம் உள்ளவர்களாய் வெளிப்பாடு உள்ளவர்களாய் தகப்பனே எங்களை ஆளுமை செய்கிறவர்கள் காணப்பட ராஜா. என் தேவனாகிய கர்த்தர் நீர் உதவி செய்திருளும்படிக்காய் நாங்கள் ஜெபிக்கிறேன். உம்மை ஸ்தோத்திரிக்கிறேன் கர்த்தாவே.
ஆண்டவரே, ஒவ்வொரு தேவ ஊழியர்களுக்காக ஜெபிக்கிறோம் தகப்பனே. ஒவ்வொரு தேவ தாசகளை கர்த்தர் ஆசீர்வதிங்க. தேவ பலன் அவர்களுக்குள்ள இறங்கட்டும். தேவனுடைய கர்த்தாவே நன்மை அவர்களுக்குள்ள இறங்கும்படிக்காய் ஜெபிக்கிற கர்த்தாவே, ஒவ்வொரு ஊழியரையும் பலப்படுத்துவீராக. வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிற ஒவ்வொரு ஊழியங்களை செய்திருக்கிற ராஜா, இந்த 5 விதமான ஊழியங்களை செய்கிற உடைய பிள்ளைகளை என் தேவனாகிய கர்த்தர் பலப்படுத்தி ராஜா, அவங்களுடைய தேவைகளை கர்த்தர் சந்தித்து தகப்பனே உன் நாமத்தை மகிமைப்படுத்துவீராக ராஜா. ஒவ்வொரு திருச்சபைகளையும் கர்த்தருடைய ஆசீர்வாதம் இறங்கட்டும். ஒவ்வொரு விசுவாசி குடும்பங்களையும் தேவன் ஆசீர்வதிப்பீராக. மிஷனரிகளை கர்த்தர் ஆசீர்வதிங்க. உடைய தேவைகள் சந்திக்கப்படட்டும். ஊழியர் ஸ்தலங்களை கர்த்தர் ஆசீர்வதித்து தகப்பனே உம்முடைய நாமத்தை நீர் மகிமைப்படுத்தும்படிக்காய் நாங்கள் ஜெபிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் தகப்பனே. இஸ்ரவேல் தேசத்துக்காக நாங்கள் ஜெபிக்கிற ராஜா, என் தேவனுடைய கரம் இறங்குவதாக. தேவ கரம் இறங்கட்டு ராஜா. உன்னை ஆசீர்வதிக்கிறவர்களை நான் ஆசீர்வதிப்பேன் என்று சொன்ன வார்த்தையின்படியாய் தகப்பனே நாங்கள் ஜெபிக்கிற ராஜா. அரிசலமுடைய சமாதானத்துக்காக நாங்கள் ஜெபிக்கிற தகப்பனே. ஒவ்வொரு யூத பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிற ராஜா. கர்த்தர் நீர் அவளை ஆசீர்வதிங்க. தேவன் நீர் அவளை ஆசீர்வதிப்பீராக ராஜா. உம்மை அறிந்து கொள்ளக்கூடிய கிருபையும் ஞானத்தையும் தகப்பனே நீர் அவளுக்கு கர்த்தாவே தந்தருளும்படிக்கா ஜெபிக்கிறேன். ஆண்டவரே, நீர்தான் மேசியா என்று கர்த்தாவே அவள் அறிந்து கொள்ள என் தேவன் உதவி செய்திருளும்படிக்காய் நாங்கள் ஜெபிக்கிறோம். இஸ்ரவேல் தேசத்தை ஆசீர்வதிப்பீராக. உங்களை ஆளுமை செய்கிறவர்களை ஆசீர்வதிப்பீராக. இஸ்ரவேல் தேசத்துக்காக ஜெபிக்கிற தன்னுடைய பொருட்களினால் தாங்குகிற ஒவ்வொரு தேவ பிள்ளைகளையும் ஆண்டவர் நீர் ஆசீர்வதித்து ராஜா உம்முடைய நாமத்தை மாத்திரம் தகப்பனே நீர் மகிமைப்படுத்தும்படிக்காய் நாங்கள் ஜெபிக்கிறோம். ஸ்தோத்திரிக்கிற கர்த்தாவே, விசேஷமா இந்த வாரத்துல சபையில் நடக்கிற எல்லா கூடுகைகளுக்காக நாங்கள் ஜெபிக்கிற கர்த்தாவே, என் தேவனாகிய கர்த்தர் நீர் ஆசீர்வதிப்பீராக. சபையில் நடக்கிற கூடுகையில கர்த்தருடைய கரம் இறங்கட்டு ஆண்டவரே. வேதம் சொல்லுது, எங்க 2-3 பேர்கள் என் நாமத்தினால் ஒருமனப்பட்டு கூடி இருக்கிறார்களோ அங்க வாசம் செய்வேன் என்று சொன்ன கர்த்தருடைய வார்த்தை ஆண்டவரே. இந்த இடத்துல கூடி ஜெபிக்கும் பொழுதெல்லாம் வல்லமையும் உம்முடைய பதிலையும் கர்த்தாவே இந்த இடத்துல என் தேவ ஆவியானவர் தாமே நீர் கட்டளையிடும்படிக்கா ஜெபிக்கிறேன். இந்த வாரத்துல நடக்கிற எல்லா கூட்டங்களிலும் கர்த்தருடைய வல்லமை இறங்கட்டும், தேவ பலன் இறங்கட்டும், தேவ நன்மை இறங்கட்டும் ஆண்டவரே. சபைக்கு ஒவ்வொரு குடும்பங்களையும் ஆசீர்வதிப்பீராக ராஜா. ஊழியத்தின் தேவைகளை கர்த்தர் சந்திப்பீராக. எல்லைகளை கர்த்தர் ஆசீர்வதித்து தகப்பனே உம்முடைய நாமத்தை மாத்திரம் நீ மகிமைப்படுத்தும்படிக்காய் நாங்கள் ஜெபிக்கிறோம் ராஜா. ஜெபத்தை கேட்டு கர்த்தர் எல்லா காரியங்களும் தேவன் ஆசீர்வதிக்கும்படி தேவனை சோத்திரம் பண்ணுவோமா? சோத்திரம். அடுத்ததாக இந்த வாரம் நம்ம செய்ய போகிற வேலைகளை தேவன் ஆசீர்வதிக்கும்படியாய் வேதம் சொல்லுகிறது. கையிட்டு செய்கிற வேலைகளை ஆசீர்வதிப்பேன் தேவன் சொல்லியிருக்கிறார். கடந்த வாரம் முழுவதும் தேவன் நம்மை நடத்தினார். இந்த வாரம் நம்மை நடத்தும்படியாய் 2 பேர்களாக கரங்களை பிடித்து ஆண்டவரே இந்த சகோதரிகள் வேலையை ஆசீர்வதிங்க. இந்த சகோதரிக்கு நல்ல பலன் உண்டாவதாக சொல்லலாமா? ஏன்னா அன்றைக்கி அநேக பலவீனங்கள் காணப்படுகிறது. நம்முடைய வேலைக்காய் ஜெபிக்க போகிறோம். நம்முடைய அற்புதத்துக்காய் நாம் ஜெபிக்க போகிற எல்லா கண்களையும் மூடி எங்களை அதிகமாய் நேசிக்கிற அன்பின் பரலோக பிதாவே, ஆசீர்வதிக்கப்பட்ட அருமையான இந்த நல்ல கால வேலையில நாங்கள் உம்மை நோக்கி பார்க்கிறோம் ராஜா. ஆண்டவரே, நீங்கள் கையிட்டு செய்கிற வேலைகளை ஆசீர்வதிப்பேன் என்று சொன்னீங்களே. ஆண்டவரே, நம்முடைய பிள்ளைகளுடைய வேலைகளை ஆசீர்வதிப்பீராக. ஒவ்வொருடைய கையின் பிரயாசங்கள் தகப்பனே இந்த வாரத்துல என் தேவனீர் ஆசீர்வதிப்பீராக. வேலை சில ஸ்தலங்களுக்காக ஜெபிக்கிறேன் ராஜா. கர்த்தருடைய கரம் இறங்கட்டும். இந்த பிள்ளைகள் எங்கெங்கெல்லாம் வேலை செய்து கொண்டிருக்கிறார்களோ அந்த பகுதியில் அவங்க வல்லமை இறங்கட்டும். அந்த இடத்துல நம்ம பிள்ளைகளை உயர்த்துவீராக. கர்த்தர் கனப்படுத்துவீராக. வேலைகளை விசேஷமாய் தேவ நீர் ஆசீர்வதித்து அந்த வருமானங்களை தேவனாகிய கர்த்தர் நீர் பெருக செய்வீராக தகப்பனே. பிள்ளைகளுடைய வேலைகள் வியாபாரங்கள் வர்த்திக்க பண்ணுங்க. அவர்கள் எடுக்கிற ஒவ்வொரு புது முயற்சியிலையும் உடைய கரம் இந்த நாட்களில் இறங்கும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். விசேஷமாக ஒருவேளை பலவீனத்தோடு இருப்பார்கள் சொன்னால் ஒரு தெய்வீக சுகம் ஆண்டவரே உடைய பிள்ளைகள் மீது எங்கள் மீது இறங்குவதாக. இயற்கைக்கு அப்பாற்பட்ட விடுதலை உண்டாகட்டும். இந்த வாரம் முழுவதும் ஜெய கிறிஸ்து தாமே ஜெயமாய் நடத்தி உம்முடைய நாமத்தை மையப்படுத்தும் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமீன். கர்த்தர் ஜெபத்தை கேட்டு அப்படியே செம்மடி தேவனை ஸ்தோத்திரம் பண்ணுவோமா? சோத்திரம். சரி, இப்பொழுது நம்முடைய ஆசீர்வாதத்தின் நேரம். நம்முடைய காணிக்கைகளை நம்முடைய கரங்களில் நாம் எடுத்துக்கொள்வோம். எல்லாரும் எடுத்துக்கொண்டு நாம் தேவனுக்கு முன்பாக நாம் உயர்த்தி நாம் ஜெபிக்கலாம். நம்முடைய காணிக்கைகளை நாம் எடுத்துக்கொள்வோம். சரி, எல்லா கண்களை மூடி நாம் ஜெபிப்போம். வானத்துக்கும் பூமிக்கும் சர்வ அதிகாரம் உள்ள எங்கள் தேவனாகிய கர்த்தாவே, நாங்கள் உமக்கென்று விதைக்கிற இந்த காணிக்கையை
30, 60, 100 பலன் தர என் தேவனாகிய கர்த்தர் நீர் உதவி செய்வீராக. இந்த வருடத்தின் 2வது வாரத்தில் உமக்கென்று விதைக்கிறோம் கொடுக்கிற காணிக்கை ஆசீர்வதிங்க. இதற்கு தேவையான தக்க பலனை எங்களுக்கு தந்து நாமத்தை மையப்படுத்தும் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். ஆமென். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. நம் பிள்ளைங்க பாடுவாங்க. நம்ம வந்து காணிக்கை செலுத்துவோம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. God bless you. தேவா நான் எதினால் விசேஷித்தவன், ராஜா நான் அதை தினம் யோசிப்பவன். தேவா நான் எதினால் விசேஷித்தவன், ராஜா நான் அதை தினம் யோசிப்பவன். எதினால் இது எதினால் நீர் என்னோடு வருவதினால், எதினால் இது எதினால் நீர் என்னோடு வருவதினால். மேகஸ்தம்பம் மேலிருந்து பாதுகாக்குது, பாதை காட்ட பகலெல்லாம் கூட செல்லுது. மேகஸ்தம்பம் மேலிருந்து பாதுகாக்குது, பாதை காட்ட பகலெல்லாம் கூட செல்லுது. அன்பான தேவன் என்னோடு வருவார், அது போதும் என் வாழ்விலே. அன்பான தேவன் என்னோடு வருவார், அது போதும் என் வாழ்விலே. தேவா நான் எதினால் விசேஷித்தவன், ராஜா நான் அதை தினம் யோசிப்பவன். தேவா நான் எதினால் விசேஷித்தவன், ராஜா நான் அதை தினம் யோசிப்பவன். எதினால் இது எதினால் நீர் என்னோடு வருவதினால், எதினால் இது எதினால் நீர் என்னோடு வருவதினால். தாகம் கொண்ட தேவஜனம் வானம் பார்க்குது, ஆவல் கொண்ட கண்மலையும் கூட செல்லுது. தாகம் கொண்ட தேவஜனம் வானம் பார்க்குது, ஆவல் கொண்ட கண்மலையும் கூட செல்லுது. என் ஏக்கமெல்லாம் என் தேவன் தீர்ப்பார், சந்தோஷம் நான் காணுவேன். என் ஏக்கமெல்லாம் என் தேவன் தீர்ப்பார், சந்தோஷம் நான் காணுவேன். தேவா நான் எதினால் விசேஷித்தவன், ராஜா நான் அதை தினம் யோசிப்பவன். தேவா நான் எதினால் விசேஷித்தவன், ராஜா நான் அதை தினம் யோசிப்பவன். தேங்க்யூ. God bless you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. சரி, உண்மையாலுமே நம்முடைய பிள்ளைகளை நாம் தேவனுக்காக நாம் பாட வைப்பது மிகவும் ஆசீர்வாதம். ஆகவே உங்கள் பிள்ளைகளை இதே போல் இவர்களுக்கு தான் அல்ல, எல்லாருக்குமே வாய்ப்புகள் உண்டு. அதனால் சபையிலேருந்து காணிக்கை எடுக்கும் பொழுது பிள்ளைகளை நீங்கள் பயன்படுத்தி கொள்ளுங்கள். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. இந்த நாளிலே நம்முடைய சபையிலே இந்த வாரம் நாளையிலிருந்து தொடர்ந்து தானியல் ஜெபம் இரவு 7:30 மணிக்கு தொடர்ந்து நடைபெறும். நான் ஏற்கனவே கடந்த வாரமே நான் உங்களுக்கு அறிவித்தது போல வருகிற நாட்களிலே நமக்கு விடுமுறை நாட்களாக இருக்கிறதுனால வருகிற செவ்வாய்க்கிழமை அன்று நல்ல கவனிங்க, வருகிற செவ்வாய்க்கிழமை அன்று நம்முடைய சபையிலே குடும்ப ஆசீர்வாத கூடுகை ஒன்றை நாம் வைத்திருக்கிறோம். முடிந்த அளவு கணவன் மனைவியாய் நீங்கள் வருவீர்கள் என்று சொன்னால் மிகவும் அது பிரயோஜனமாக இருக்கும். ஏனென்று சொன்னால் ஒரு குடும்பத்தை நாம் எப்படி நடத்த வேண்டும் என்று சொல்லி ஆவிக்குரிய வேதம் நமக்கு என்ன சொல்லுகிறது என்பதை அருமையான பாஸ்டர் டேவிட் அற்பராஜ் அவர்கள் நமக்கு தேவ வார்த்தை கொடுக்க வருகிறார்கள். அதே போல் ஆராதனை நடத்தும்படியாக பாஸ்டர் கிதியோன் அவர்கள் நம்முடைய சபைக்கு வருகிறார்கள். ஆகவே அந்த 2 ஊழியர்களும் கடந்து வருகிறதும் அதே போல் நாமும் கடந்து வந்து
ஒரு குடும்பம்னா என்ன? ஒரு ஆவிக்குரிய குடும்பத்தை உலக காரியத்தை குடும்பத்தை நடத்திடலாம். ஆனால் ஒரு ஆவிக்குரிய ரீதியில் என்ன கவனிங்க, ஆவிக்குரிய ரீதியில் ஒரு குடும்பத்தை கட்டி எழுப்ப வேண்டும் என்று சொன்னால் அது தேவ துணை நமக்கு மிகவும் அவசியம். ஆகவே முடிந்த அளவுக்கு நீங்கள் அனைவரும் வருவீர்கள் என்று சொல்லி நான் எதிர்பார்க்கிறேன். சரியாக 10 மணிக்கு அந்த கூடுகை துவங்கும். 10 மணி துவங்கும், 10 அப்படி துவங்கும். முடிகிறதற்கு 12:30 முடிச்சிடுவோம். ஆகவே தயவு செய்து 2 மணி நேரம்தான். நீங்கள் குடும்பமாய் வாருங்கள். அன்றைக்கி விடுமுறைன்னு சொல்லிட்டு இதுக்கும் விடுமுறை விட்டுறாதீங்க. அதனால் மிகவும் எதிர்பார்ப்போடு இந்த கூட்டத்தை நாங்கள் ஒழுங்குபடுத்தியிருக்கிறோம். எப்படியாவது சபை மக்கள் ஆசீர்வதிக்கப்பட வேண்டும். அதற்காக இந்த கூட்டத்தை நாங்கள் ஏற்படுத்தி வைத்திருக்கிறோம். அதனால் ஒரு சிலருக்கு அன்றைக்கி கூட கம்பெனின்னு சொல்லி நான் கேள்விப்பட்டேன். அது எந்த கம்பெனி வைக்கிறாங்கன்னு தெரியல. அதனால் தயவு செய்து கம்பெனினா ப்ரைவேட்டு, எனக்கு கவர்மெண்ட்னா ஒரு சில காரியங்கள் போக போக வேண்டியது இருந்தால் அது ஓகே. ஆனால் கர்த்தருக்காக நம்ம அந்த நாளில் நாம் செலவு செய்வோம். குடும்பமாய் வாருங்கள். கரெக்டாக அதில் சில கேம்ஸ்லாம் சில ஃபன் கேம்ஸ்லாம் நாங்கள் வச்சுருக்கிறோம். வேதத்திலிருந்து வேத வினா போட்டி, அதே போல் பாடல் போட்டி, அதெல்லாம் அன்றைக்கி நம்ம பண்ணுறோம் சபையில். ஆகவே மிகவும் அருமையாக இருக்கும். தயவுசெய்து குடும்பமாய் வாருங்கள். கர்த்தர் நம்ம என்ன பண்ணுவாராக, ஆசீர்வதிப்பாராக. புதன்கிழமை இரவு நம்மளுடைய சபையில் சகோதரிகள் கூடுகை நடைபெறும். அதே போல் வியாழக்கிழமை 7 மணிக்கு தானியல் ஜெபம். கர்த்தர் சித்தமானால் இந்த வாரம் நாங்கள் உங்கள் வீட்டை நாங்கள் சந்திப்போம் வியாழன் வெள்ளிக்கு. ஆனால் ஜெபங்கள் நடைபெறும். அதற்கு எந்த தடையும் வராதபடிக்கு நாங்கள் வீட்டையும் சந்திப்போம், இங்கே சர்ச்சில் ஜெபமும் நடக்கும். அதனால் தயவு செய்து அந்த வியாழன் வெள்ளி அந்த நாட்கள் நாங்கள் உங்கள் வீட்டுக்கு தொடர்பு கொண்டு நாங்கள் வருவோம், வீடு சந்திக்க வருவோம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். வெள்ளிக்கிழமை காலை உபவாச கூடுகை. கடந்த நாட்களிலே உபவாச கூடுகையில் தேவன் அருமையான தேவ வார்த்தையை நமக்கு அருமையான சிஸ்டர் மேரி மூலமாக தேவன் பேசினார். அந்த கூடுகை உபவாச கூடுகை நம்முடைய சர்ச் யூடியூப் சேனலில் அது இருக்குது. ஒரு ஆவிக்குரிய ரீதியில் நாம் எப்படி வாழ வேண்டும், தேவனை நாம் எப்படி தேட வேண்டும், கடந்த ஆண்டு எப்படி இருந்து இந்த ஆண்டு நம்ம எப்படி இருக்கணுன்றதை தேவனுடைய வார்த்தையின் மூலம் யாரும் அதெல்லாம் ஃபுல்லாக கேட்டீங்க? இங்கே கேட்டவங்க இல்லை, ஃபோனில் அனுப்பிச்சுன்னு யாரெல்லாம் பார்த்தீங்க? சரி, கொஞ்சம் டைம் கொடுத்து பாருங்கள். ஏன்னா நாங்கள் சும்மா அனுப்ப மாட்டோம் உங்களுக்கு. நாங்கள் ஏதோ சும்மா நேரம் இல்லாமல் உங்களுக்கு அனுப்பலை. ஏன்னா வராதவர்கள் பார்க்கணுன்னு சொல்லிட்டு தான் வெகு சிரமம் எடுத்து நாங்கள் ரெக்கார்ட் பண்ணி அப்புறம் அதை எடிட் பண்ணி நாங்கள் எல்லாருக்கும் அனுப்புகிறோம். ஆகவே ஒரு 1/4 மணி நேரமாவது அதை ஒதுக்கி நீங்கள் அதை பார்ப்பீங்கன்னா அதில் வருகிற வார்த்தைகள் நமக்கு பிரயோஜனமாக இருக்கும். அதே போல் சர்ச்லேருந்து அனுப்புகிற அந்த யூடியூப் லிங்க்கை மற்றவங்களுக்கு நீங்கள் என்ன பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், தெரிஞ்சவங்களுக்கு சொல்லுங்கள். இந்த மாதிரி எங்கள் அந்த சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள். ஏன்னா அது மற்றவங்களுக்கு அது எப்படியா இருக்கும், பிரயோஜனமாக இருக்கும். ஆகவே ஏன்னா நம்ம பிரயோஜனப்படுத்தினா தான் அது மற்றவங்களுக்கு சொல்லுவோம். ஆகவே அதை பிரயோஜனப்படுத்திக்கிங்க. கர்த்தர் நம்மளை என்ன பண்ணுவாராக, ஆசீர்வதிப்பார். சனிக்கிழமை காத்திருப்பு ஜெபம் இரவு 7 மணிக்கும், ஞாயிற்றுக்கிழமை காலை முதல் ஆராதனை 9 மணிக்கு, 2வது ஆராதனை மாலை 6 மணிக்கு நடைபெறும். அதே போல் சிறுவர்கள் ஊழியம் நம்ம சபையில் தொடர்ந்து நடக்குது. இந்த வாரத்திலிருந்து நிறைய காரியங்கள் செய்ய விரும்புகிறோம். ஆகவே தயவு செய்து உங்கள் பிள்ளைகளை அனுப்பி வையுங்கள். கர்த்தர் நம்மளை என்ன பண்ணுவாராக, ஆசீர்வதிப்பாராக. விசுவாசிக்கிறீங்களா? ஹல்லேலூயா. பக்கத்தில் கை கொடுத்து கேளுங்க, எப்படி இருக்கிறீங்க? போன வாரம் பார்த்தது, போன வாரம் என்ன பண்ணோம்? போன வாரம் பார்த்தோம். சரி, ஓகே. கர்த்தர் நம்மளை என்ன பண்ணுவாராக, ஆசீர்வதிப்பார். இன்னைக்கு இப்போ இந்த வாரம் லீவாக இருக்கிறதுனால நிறைய பேருக்கு வேலை வச்சுருப்பாங்கன்னு நான் நினைக்கிறேன். அதனால தான் கொஞ்சம் பேர் வரலை. சரி, பரவாயில்ல, மாலையில் சந்திப்போம். கர்த்தர் நம்மளை என்ன பண்ணுவாராக, ஆசீர்வதிப்பாராக. எல்லா கூடுகையிலும் பங்கு பெறுங்க. கர்த்தர் நம்மை நடத்துவார். நான் போன வாரம் வெளியில் இருந்து ஊழியக்காரங்க வந்ததுனால இதை செய்ய முடியலை. போன வாரம் இந்த மாதம் எனக்கு பிறந்த நாள், திருமண நாள்ன்றவங்க எழும்பி நில்லுங்க பார்க்கலாம். எனக்கு திருமண நாள், எனக்கு பிறந்த நாள் அப்படின்றவங்க எழும்பி நில்லுங்க பார்க்கலாம். எனக்கு கல்யாண நாள் பாஸ்டர், ஜனவரி மாதம் பிறந்த நாள் அப்படின்னு சொல்கிறவங்க எழும்பி நிற்கலாம். சரிங்களா? சரி, ஓகே. அவங்கவுங்க பிறந்த நாள் எழுந்து நின்னா போதும், மற்றவங்களுக்குலாம் வேண்டாம். சரி, கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். அருமையான சாமுவேல் ஐயாவுக்கு கடந்த நாட்களில் அவர்கள் பிறந்த நாள். கர்த்தர் அவர்களுக்கு தேவன் நல்ல தீர்காயுசு தேவன் தந்திருக்கிறார். தொடர்ந்து தேவன் இன்னும் அவர்கள் என்ன பண்ணணும், பலப்படுத்தணும். எல்லா கண்களையும் மூடி ஐயாவுக்கு நேர கரங்களை நீட்டி நாம் செபிப்போமா? எங்களை அதிகமாய் நேசிக்கிற அன்பின் பரலோக பிதாவே, ஆசீர்வதிக்கப்பட்ட அருமையான இந்த நல்ல கால வேளையில் அன்புதாசர் அருமையான சாமுவேல் ஐயாவுக்கு நாங்கள் செபிக்கிறோம். ஐயாவை ஆசீர்வதிங்க.
உம்முடைய கிருபையின் கரம் இறங்கட்டும். விசேஷமாய் நன்மை கிருபையும் தொடரட்டும். பிரியமானவனே, உன் ஆத்மா வாழ்வது போல எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாய் இருப்பாயாக என்ற வார்த்தையின்படியாய் நாங்கள் ஐயாவை நாங்கள் ஆசீர்வதிக்கிறோம். உம்முடைய கரம் இறங்கட்டும். இன்னும் அநேக பிறந்த நாட்களை காண என் தேவன் உதவி செய்யும். குடும்பங்களை ஆசீர்வதியும், உறவுகளை ஆசீர்வதியும். உம்முடைய கரம் இறங்கட்டும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். கர்த்தர் ஜெபத்தை கேட்டு ஐயாவை கர்த்தர் ஆசீர்வதிக்கும்படி தேவனை ஸ்தோத்திரம் பண்ணுவோமா? ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். ஐயா, இனிய பிறந்த நாள் வாழ்த்துக்கள் சபை சார்பாக தெரிவிக்கிறோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். காட் பிளஸ் யூ. கர்த்தர் உங்களை நடத்துவார். உங்களுடைய பிறந்த நாட்கள் எங்களுக்கு தெரியாது, அதனால் நாங்கள் முடிஞ்ச அடுத்த வாரம் ஒரு லிஸ்ட் ஒன்று ரெடி பண்ணி அதில் பிறந்த நாள், உங்களுடைய திருமண நாள், உங்கள் வீட்டில் எத்தனை பேர், அதில் நீங்கள் ஃபில் பண்ணி கொடுத்தீங்கன்னா அது சர்ச் ரெக்கார்டாகவும் இருக்கும். அதே போல் நீங்களே மறந்தாலும் நாங்கள் உங்களுக்கு தெரிவிப்போம். ஆகவே தயவுசெய்து நாங்கள் அடுத்த வாரம் தம்பி அதை ரெடி பண்ணுங்கப்பா. தம்பி அடுத்த வாரம் அதை ரெடி பண்ணிடுங்க. கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். ஏன்னா எல்லாத்துக்கும் ஒரு சிஸ்டமேட்டிக் இருக்குது. ஏன்னா எவ்வளோ பேர் வராங்க, என்ன பண்ணுறாங்க, அந்த ரெக்கார்டு நம்ம சர்ச்சில் கண்டிப்பாக இருக்கணும். ஆகவே ஒத்துழைங்க. வேறு எதுவும் நாங்கள் எழுதிலாம் வாங்க மாட்டோம். தைரியமாக இருங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. அதே போல் ஒரு குடும்பத்தார், நம்ம சபையில் இருக்கிற ஒரு குடும்பத்தார், அருமையான சிம்சன் ஐயாவுடைய ஐயா கொஞ்சம் எழுந்து நில்லுங்க ஐயா. அருமையான சிம்சன் ஐயாவுடைய துணைவியார், அருமையான அவங்க ஊரில் இருக்கிறாங்க சிஸ்டர் டைலின். அவங்க அவங்களுடைய சகோதரிகிட்ட சொல்லியிருக்கிறாங்க, எங்கள் சர்ச்சில் கொஞ்சம் படிக்கிறவங்களுக்கு ஒரு பைபிள் வாங்கி கொடுத்தா, படிக்கிறவங்களுக்கு சரிங்களா, படிக்கிறவங்களுக்கு ஒரு நல்ல பைபிள் வாங்கி கொடுத்தா நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அருமையான அவங்க சொன்னதுனால அவங்களுடைய சகோதரி அவங்க ஊரில் இருக்கிறாங்க. நம்ம யாருன்னு அவங்களுக்கு தெரியாது. அவங்க நம்ம சர்ச்சுக்கு ஒரு 10 பைபிள் ஸ்பான்சர் பண்ணியிருக்கிறாங்க. அதை கொடுக்க சொல்லியிருக்கிறாங்க. ஞானஸ்தானம் எடுத்தவங்களுக்கும் இந்த வருஷம் பைபிள் வாசித்தவங்களுக்கும் கொடுக்க சொல்லியிருக்கிறாங்க. தொடர்ந்து ஐயாவுடைய குடும்பத்தாரை ஆசீர்வதிக்கும்படியாய் தொடர்ந்து இதே போல் தேவன் பேசணும். சரிங்களா? சபைனா தேவனுடைய சபை. அப்போ அந்த சபைக்கு நம்ம உதவியாக இருக்குமோ தேவன் நிச்சயமாக நம்மளை என்ன பண்ணுவார்? நடத்துவார். தொடர்ந்து அந்த குடும்பத்தாரை தேவன் ஆசீர்வதிக்கும்படி அதுக்கு காரணமானது ஐயாவுடைய துணைவியார், அவருடைய குடும்பங்கள், அதற்கு உதவி செய்த அவருடைய சகோதரி குடும்பங்களை தேவன் ஆசீர்வதிக்கும்படி தேவனை ஸ்தோத்திரம் பண்ணுவோமா? சோத்திரம் 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 சோத்திரம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. இந்த நாளில் நம்ம என்ன பண்ண போகிறோன்னா, ஐயா நீங்கள் கொஞ்சம் அப்படியே உட்காருங்க. கர்த்தர் நம்மை நடத்துவாராக. நாங்கள் சொல்கிறவங்க மாத்திரம் முதல்ல இந்த வருஷம் ஞானஸ்தானம் எடுத்தவங்க அருமையான சிம்சன் ஐயா, அருமையான கௌதம் ஐயா முன்பாக வாங்க. அவங்களுக்கு ஒரு 2 பைபிள் நம்ம கொடுப்போம். ஆசீர்வதிப்பாராக. கர்த்தர் நம்மை
நடத்துவாராக. சரிங்களா? ஏன்னா வேதம் என்பது அவங்க சொன்னது என்னென்னா, பைபிள் இல்லாதவங்க இந்த பூமியில் இல்லை. ஃபஸ்ட்டாக எல்லாருக்கிட்ட பைபிள் இருக்கும். ஆனால் போன வருஷம் அவங்க பைபிள் படித்தாங்க. அதே போல் ஞானஸ்தானம் எடுத்தவங்களுக்காக நீங்கள் கொடுங்க அப்படின்னாங்க. அதனால தான் இவங்க 4 பேரும் இந்த வருஷம் பைபிள் படித்ததுனால, போன வருஷம் படித்ததுனால தேவன் கொடுக்குற வெகுமதிகள் அதிகமாகி காணப்படும். ஆனால் இந்த வருஷம் இவர்களுக்கு சபையின் மூலமாக ஒரு குடும்பத்தை உதவி செய்து நம்ம செய்தோம். மீதி ஈவினிங் சர்வீஸில் நம்ம பார்க்கலாம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. இதோடைய பைபிள் வந்து நம்ம ரேட்டு சொல்ல வேணாம், ஏன்னா நம்ம வெளியில் எல்லாருக்கும் பார்ப்பாங்க இது. ஆனால் ஒரு நல்ல குவாலிட்டியான பைபிள் வாங்கி கொடுங்க. அந்த குடும்பத்தில் உதவி செய்தாங்க. தொடர்ந்து நீங்கள் ஜெபித்துக் கொள்ளுங்கள். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. கர்த்தர் நம்மை நடத்துவாராக. இந்த நாளிலே நாம் தேவனுடைய வார்த்தைக்கு நேராக நாம் கடந்து செல்வோம். எல்லாரும் கண்களை மூடி பேசும் ஜெபம் செய்யும் போது ஆண்டவா பிரியமானதை இப்போ காட்டும் செய்ய ஆயத்தம். ஆண்டவா பிரியமானதை இப்போ காட்டும் செய்ய ஆயத்தம். சரி, கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. அன்பு பிதாவே, இந்த நாளில் ஒப்பு கொடுக்கிறோம். தொடர்ந்து எங்களோடு பேசுவீராக. இந்த வார்த்தைகள் எங்கள் வாழ்க்கையில் கிரிய செய்ய என் தேவன் உதவி செய்யும். இயேசுவின் நாமத்தில் பிதா, ஆமென். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இன்றைக்கு நாம் பார்க்க போகிற தேவனுடைய வார்த்தை ஆவிக்குரிய ஓட்டம். அல்லேலூயா. வேதம் சொல்லுகிறது ஆவிக்குரிய ஓட்டம் ஓடுகிறவர்களாய் நாம் காணப்பட வேண்டும். அல்லேலூயா. உலகத்தில் பார்த்தீங்கன்னா அநேக ஓட்டப்பந்தயங்கள் வைப்பார்கள். பார்த்தீங்கன்னா மினியத்தான் ஓட்டம், மாரத்தான் ஓட்டம், ஒலிம்பிக் ஓட்டம், எல்லாத்துக்குமே சில ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் இருக்குது. பார்த்தீங்கன்னா ஓட்டப்பந்தயத்துக்கு ஓடும்போது என்ன பண்ணுவாங்க, ஃபஸ்ட்டில் ஒரு 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 பார்டர் ஒன்று இருக்கும். பார்த்துருக்கீங்களா? அந்த ஓட்டப்பந்தயம் ஓடும்போது அந்த கோட்டுக்கு உள்ளே தான் இருக்கணும். அந்த கோட்டுக்கு வெளியிலேருந்து ஓடனா அது ஒத்துக்கவே மாட்டாங்க. கோட்டுக்கு என்ன பண்ணணும், உள்ளே தான் இருக்கணும். அப்போ அது அவங்க சொல்லும் போது தான் ஒரு சில கொடி அசைப்பாங்க, ஒரு சிலர் என்ன பண்ணுவாங்க, சிக்னல் கொடுப்பாங்க. இதெல்லாம் பண்ணாதான் இதெல்லாம் நம்ம சொல்ல முடியாது. பார்த்தீங்கன்னா இதெல்லாம் வந்து நம்ம கொடி அசைக்கும் போது என்ன பண்ணோம், அப்போ தான் மூவ் ஆகணும். ஏன்னா ஒரு ஓட்டப்பந்தயத்துக்கே ஒரு ஒழுங்கு இருக்கிறது. அப்போது ஆவிக்குரிய ஓட்டம் ஓடுகிற நம்ம அனைவருக்கும் தேவன் சில வழிமுறைகளை வேதத்தில் வைத்திருக்கிறார். எப்படி ஒரு மனிதன் ஓட வேண்டும். பார்த்தீங்கன்னா குடும்பமாக போகும்போது ரொம்ப லேட்டாகும். பாருங்க, ஆண்களுக்கு ஒரு பேண்ட்டு ஒரு சட்டை எடுத்து மாட்டினா கிளம்பிடுவாங்க. ஆனால் இந்த பெண்களுக்கு பார்த்தீங்கன்னா ஐயமாருங்க கிளம்பி உட்காரும்போது இந்த பெண்கள் பண்ணுவாங்க பாருங்க. அதுக்கு தான் ஒரு சில வீட்டில் சொல்லுவாங்க, முதல்ல நீ கிளம்பிடு, அப்புறம் நான் என்ன பண்ணுறேன், கிளம்புறேன். ஏன்னா பார்த்தீங்கன்னா புடவை கட்டுறதுலேருந்து கிளம்புறதுலேருந்து அதே போல் நம்ம வெளியில் போகிறதுலேருந்து பார்த்தீங்கன்னா முன்னாடியே எழும்பி என்ன பண்ணுவாங்க, கிளம்புவார். அப்போது ஒரு வெளியில் போகிறதுக்கும் ஒரு ஓட்டம் தான். அப்போ எல்லாத்துக்கும் ஒரு ஆயத்தம் நமக்கு அவசியமாக இருக்கும்போது தேவனுக்காக வாழ்கிற நீங்களும் நானும் பரம அழைப்பின் பந்தய பொருளை பெருமடியாக ஓடுகிறோம். அப்போ அந்த ஓட்டம் எப்படிப்பட்ட ஓட்டமாக இருக்க வேண்டும்? அல்லேலூயா. உலக பிரகாரமாய் ஓடினா நம் பந்தய பொருளை பெற முடியாது. தேவன் விரும்புகிற ஓட்டம் நமக்கு அவசியமாய் காணப்படுகிறது. அன்பு தெய்வ ஜனமே, சரி, தேவன் எந்த ஓட்டத்தை விரும்புகிறார் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா வாழ்க்கையில் அநேக காரியங்கள் நமக்கு இருக்கு. வாசியுங்கள் 2 கொரிந்தியர் 1 கொரிந்தியர் 2ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம் வாசியுங்கள். 1 கொரிந்தியர் 2ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்தை வாசியுங்கள். கர்த்தருக்கு 1 கொரிந்தியர் 2:16 அதுதான்.
கர்த்தருக்கு போதிக்கத்தக்கதாக அவருடைய சிந்தையை அறிந்தவன் யார்? எங்களுக்கோ கிறிஸ்துவின் சிந்தை உண்டாயிருக்கிறது. அப்போ நாம் யாருடைய சிந்தை உள்ளவர்களாய் வாழ வேண்டும்னா கிறிஸ்துவின் சிந்தை உள்ளவர்களாய் வாழணும். பக்கத்துல கரம் கொடுத்து சொல்லுங்க பாப்போம், கிறிஸ்துவின் சிந்தை உள்ளவர்களாய் இருங்க. அல்லேலூயா. இன்னைக்கு கூட ஒரு சிலர் ஒழுங்கா கதவை பூட்டணுமா, ஒழுங்கா லாக் பண்ணோமா, ஒழுங்கா எல்லாமே சிலிண்டர் ஆஃப் பண்ணுமா, அப்படிப்பட்ட சிந்தையோடு இங்கே வந்து உட்காரக்கூடாது. நாம் கிறிஸ்துவின் சிந்தையோடு வந்து நம்ம என்ன பண்ணணும், அமரும் போது அந்த வார்த்தைகள் நம்முடைய வாழ்க்கையில் கிரியை செய்கிற ஒன்றாய் காணப்படுகிறது. முதலாவது, நாம் எப்படி ஓட வேண்டும் விசுவாசிக்கிறீங்களா? அல்லேலூயா. பின்னாடி ஏசி இருக்குங்களா? கரெக்டாக ஆஃப் பண்ணணுமா தம்பி? பாருங்க, வேதம் சொல்லுகிறது, வாசியுங்கள். பிலிப்பியர் 3:13 வாசியுங்கள். நீங்கள் ஏதாவது ஒன்று என்று சொன்னால் நீங்கள் கரங்களை அசைச்சாதான் எங்களுக்கு தெரியும், சரிங்களா? இன்னும் சரி, ஓகே, வாசியுங்கள். பிலிப்பியர் 3:13 வாசியுங்கள். சகோதரரே, அதை பிடித்துக் கொண்டேன் என்று நான் எண்ணுகிறதில்லை, ஒன்று செய்கிறேன், பின்னானவைகளை மறந்து முன்னானவைகளை நாடி. பாருங்க, இந்த இடத்துல பிலிப்பியருக்கு அவர் சொல்றாரு, பின்னானவைகளை மறந்து ஓட வேண்டுமா? எப்படி பின்னானவைகளை மறந்து? நான் பின்னாடி அப்படிலாம் வாழ்ந்தேன், ஆனால் இன்னைக்கு என் வாழ்க்கை எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லாதபடிக்கு பின்னானவைகளை நம்ம மறக்கணும். விசுவாசிக்கிறீங்களா? ஒருவேளை நம்ம பார்த்தீங்கன்னா கிறிஸ்து 14 வசனம் வாசிங்க. கிறிஸ்து இயேசுவுக்குள் தேவன் அழைத்த பரம அழைப்பின் பந்தய பொருளுக்காக லக்கை நோக்கி தொடர்கிறேன். அப்போ நான் ஓட வேண்டும், நான் தொடர வேண்டும் என்று சொன்னால் என் சூழ்நிலையை நான் என்ன பண்ணணும்? மறக்கணும். நான் எந்த சூழ்நிலையில இருக்கிறேன், ஒருவேளை தேவன் நம்ம எந்த இடத்திலிருந்து நம்மளை அழைச்சி வந்தார் என்பதை மறக்க கூடாது. ஆனா மறக்க வேண்டியவைகளை நம்ம என்ன பண்ணணும்? மறக்கணும். ஒரு சிலர் என்ன பண்ணுவாங்க தெரியுமா? நான் அவங்ககிட்ட பேச மாட்டேன், அவங்க வீட்டுக்கு நாங்கள் போக மாட்டேன், அவன் எனக்கு இப்படிலாம் பண்ணிட்டா. இப்படிலாம் இருந்தா ஓட்ட பந்தயத்தை சரியா என்ன பண்ண முடியாது, ஓட முடியாது. பார்த்தீங்கன்னா இந்த ஓட்ட பந்தயத்தில் ஓடுகிற அந்த வீரர்கள்லாம் பார்த்தீங்கன்னா சில டெஸ்ட் எடுத்தது தான் என்ன பண்ணணும், அவங்கள வந்து அந்த பெர்மிஷன் கொடுப்பாங்க, நீங்கள் ஓடுங்க அப்படின்னு சொல்லிட்டு. எடுத்த உடனே இப்போ நம்மளாம் ஓடணுன்னா ஒரு தெரு ஓடுறதுக்குள்ளே மூச்சு வாங்கி அப்படியே உட்காந்துருவோம். பார்த்தீங்கன்னா உடம்பு சரீரத்தில் அவங்களுக்கு எந்த அளவுக்கு பலன் இருக்குது, அவங்களுக்கு இதய துடிப்பு எப்படி இருக்குது, இதெல்லாம் பார்த்து தான் அந்த விளையாட்டுத்துறை சில வழிமுறைகளை அவர்கள் என்ன பண்ணுறாங்க, வைத்திருக்கிறாங்க. அப்போது ஒரு மனிதன் தன்னுடைய வாழ்க்கையில் காணப்படுகிற சில சூழ்நிலைகளை அவன் மறந்து, நான் எதற்காக அழைக்கப்பட்டனோ, நான் எதற்காக தேவன் என்னை அழைத்திருக்கிறாரோ, தேவன் எந்த நோக்கத்திற்காக எனக்கு இந்த வாழ்க்கையை கொடுத்திருக்கிறாரோ அந்த வாழ்க்கையை நாம் உண்மையாய் வாழ வேண்டும் என்று சொன்னால் நம்முடைய வாழ்க்கையில் இருக்க சில தவறான காரியங்கள், தவறான சிந்தை, அவைகளை நாம் மறக்க வேண்டியது மிக மிக அவசியமாக இருக்கிறது. அன்பு தேவ ஜனமே, பாருங்க, வேதம் சொல்லுகிறது, கிறிஸ்து இயேசுவுக்குள் தேவன் அழைத்த பரம அழைப்பின் பந்தய பொருளுக்காக லக்கை நோக்கி நான் என்ன பண்றேன், தொடருகிறேன், ஓடுகிறேன். நம்மளால சொல்ல முடியுமாங்க? தேவன் இன்னைக்கு வந்தாலும் நான் என்னை தேவன் அழைத்து கொண்டு போவார் என்கிற அந்த நிச்சயம் நமக்கு இருக்கிறது. ஆனால் நிச்சயம் இருந்தால் மாத்திரம் போதாது, அதற்கு தேவையான சில தகுதிகளும் நமக்கு அவசியம். அன்பு தேவ விசுவாசிக்கிறீங்களா? இப்போ முழாண்டு பரீட்சை வரும் பிள்ளைங்களுக்கு. முழாண்டு பரீட்சை வரும்போது பரீட்சை வருதுன்னு சொல்லியிருந்தா பரீட்சையில் பாஸ் ஆகிட முடியுமா? அதுக்கு என்ன பண்ணணும்? படிக்கணும். அது படித்தாதான் தேர்ச்சி அடைந்து அடுத்த வகுப்புக்கு அவங்க என்ன பண்ணுவாங்க, போவார்கள். தேவன் நம்மை அழைத்த அந்த ஓட்டம் மிக மிக முக்கியமான ஓட்டம். அன்பு தேவ ஜனமே, இன்றைக்கு அநேக நேரங்களிலே உலக பிரகாரமாய் ஜனங்கள் ஓடிக்கொண்டிருக்கிறார்கள். மூழ்கி ஞானஸ்தானம் எடுத்திருக்கிறோம், சபைக்கு வருகிறோம், தேவையில்லாத காரியங்கள், தேவையில்லாத சூழ்நிலைகள், இன்றைக்கும் அது நம்முடைய வாழ்க்கையை அது கெடுத்து கொண்டிருக்கிறது. அன்பு தேவ ஜனமே, கேட்ட என்ன சொல்றாங்க, காலம் மாறி போச்சு பாஸ்டர். காலம் மாறலாம், ஆனால் தேவன் மாறாதவராக இருக்கிறார். விசுவாசிக்கிறீங்களா? வேதம் மாறாத தேவன் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற அந்த வாக்கு தத்தங்கள், அந்த வசனங்கள், ஆவியானவரால் எழுதப்பட்டிருக்கிற தீர்க்க தரிசனமான வார்த்தைகள். பாருங்க, வேதம் சொல்லுகிறது, அந்த பார்த்தீங்கன்னா இந்த வசனத்தில் ஒரு உறுப்பு என்ன பண்ணாது, அழிந்து போகாது, ஒழிந்து போகாது. அவைகள் ஒவ்வொன்றும் உயிருள்ள வார்த்தைகள். ஒரு மனுஷன் எப்படி வாழ வேண்டும், ஒரு மனுஷன் எப்படி குடும்பத்தை நடத்த வேண்டும், நான் வெள்ளிக்கிழமையே இதை பற்றி நான் பேசி இருக்கிறேன். பாருங்க, எல்லாவற்றிலையும் நான் மறந்து ஓட வேண்டும். எனக்கு இது இருந்தால் தான் நான் வாழ்வேன், இது இருந்தால் தான் நான் சபைக்கு வருவேன், அப்படி அல்ல. எது இருந்தாலும் இல்லைனாலும் ஆண்டவரே, நான் உண்மையாய் ஓட எனக்கு
பின்னானவைகளை மறக்கணும். நான் இவ்வளோ கஷ்டப்பட்டேன், இயேசுவை ஏற்றுக்கொண்டேன், ஆனால் இன்னுமும் என் வாழ்க்கை எப்படி இருக்குது? அப்படியே தான் இருக்குது அப்படின்னு தான் சொல்லுவாங்க ஒரு சிலர். இல்லைங்க, யோசிச்சு பாருங்க, எந்தெந்த இடத்துலலாம் தெய்வம் நம்மளை உயர்த்தினார், எந்தெந்த இடத்துல பாருங்க. அதை ஒரு வசனம் சொல்லுது, குப்பையில் இருந்த என்னை தெய்வம் என்ன பண்ணாராம்? பிரபுக்களோடும் ராஜாக்களோடு அமர செய்கிற தெய்வம் தான் நம்முடைய தேவன். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ரட்சிக்கப்படுவதற்கு முன்னிருந்த பாவ சுபாவங்கள் அறவே முற்றிலும் நம்ம விட்டு என்ன பண்ணணுமா? நீங்க செய்யணும். இனி ஒருவேளை எதுல இருந்து நம்ம ரட்சிக்கப்பட்டு வந்திருக்கிறோம், அதற்காக நம்ம செபிக்கணும். ஆண்டவரே, பழைய காரியங்கள் எதுவும் என்னை பின்தொடரக்கூடாது. ஆண்டவரே, என் சுபாவங்கள் கிறிஸ்துவின் சுபாவமா இருக்கணும். அதுதான் பவுல் சொல்றாரு, பாருங்க, பின்னானவைகளை மறந்து நம்முடைய ஓட்டத்தை ஓட வேண்டுமா. ஏன்னா சில சுபாவங்கள் அப்படியே பின்தொடரும் நம்மள. ஒரு சிலர் சொல்லுவாங்க, அப்பானை விட கோவம் வருது பாருப்பா அப்படின்னுவாங்க. அப்பானை அவார்டை வாங்கியிருக்கிறாரு கோவப்படுறது. நிறைய பேர் சொல்லுவாங்க, அப்பனை மாதிரி கோவப்படுறான், அப்பனை மாதிரி உட்காடுறான், அப்பாவை மாதிரியே நடக்கிறான், அப்பாவை போலவே சிரிக்கிறான். சரி, அப்பா ஆண்டவர் ஏற்றுக்கினாரா அப்படின்னு ஒரு கேள்வி. சொல்லாதீங்க. இதுதான் சுபாவம். அந்த சுபாவம் என்ன பண்ணணும்? மாற வேண்டும் அன்பு தெய்வ சனமே. பாருங்க, ரட்சிக்கப்பட்டாலும் எங்க கருத்து செய்யறாரு அப்படின்னு சொல்லி அப்படியே சோர்ந்து போவான். இதெல்லாம் மாறவே மாறாது. சொல்லாதீங்க, எல்லாத்தையும் மறந்து இயேசு எனக்காக நன்மையானது, அந்த ஓட்டத்தை தேவன் எதிர்பார்க்கிறார். விசுவாசிக்கிறீங்களா? பாருங்க, அந்த கர்த்தர் நம்மை விட்டு முற்றிலும் அகல வேண்டும். தேவ ஆவி நமக்கு தேவைங்க. தேவ ஆவியில் அதுக்குதான் அதிகாலையிலிருந்து செபிக்கணும், வேதத்தை வாசிக்கணும், சபைக்கு வரணும், தேவ வார்த்தையை கேட்கணும். இதெல்லாம் நம்ம கேட்கும் போது ஆவிக்குரிய ஸ்பாவத்தை தேவன் நமக்கு கொடுக்க உண்மை உள்ளவராக இருக்கிற. விசுவாசிக்கிறீங்களா? அல்லேலூயா. ஆவிக்குரிய ஓட்டத்தை நம்ம தூங்கிட்டு அப்படியே உட்கார்ந்துடக்கூடாது, ஓட ஆரம்பிக்கணும். ஓடி 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 தேவனை தேடி ஓடி வரணும். சபையில் எப்போ கூட்டம் வைக்கிறாங்க, தேவனை தேடி வாங்க. வேலை இல்லாத போது தேவனை தேடி வாங்க, நேரம் இல்லாத போது, நேரம் இருக்கும்போது தேவனை தேடுங்க. எந்த அளவுக்கு முடியுமோ அந்த அளவுக்கு நாம் தேவனை தேடும் போது பின்னானவைகளை மறந்து, கர்த்தர் எனக்கென்று ஒரு இலக்கை வச்சிருக்கிறார், அந்த இலக்கை நான் பெற்றுக்கொள்ள தேவன் எனக்கு என்ன பண்ணுவாராக? கிருபைகளை தருவாராக. விசுவாசிக்கிறீங்களா? ஹல்லேலூயா. பாருங்க, யோசேப்பு என்கிற ஒரு தெய்வ மனிதன் இருந்தான். அவனை தூக்கி சிறைச்சாலையில போட்டாங்க. செய்யாத தவறுக்கு சிறைச்சாலையில போட்டாங்க. ஆனா அந்த சிறைச்சாலையிலேயும் என் வாழ்க்கை எப்படி ஆயிடுச்சேன்னு அவன் சொந்து போய் உட்கார்ல. அங்க இருக்கும்போது என்ன உயர்த்தினவர் எங்க இருந்தார்? அவர் போத்திபாருடைய வீட்டில இருந்தான். அங்கேயும் தேவன் அவனோடு இருந்தார். அவன் சிறைச்சாலைக்கு போனான், சிறைச்சாலையிலேயும் தேவன் அவனோடு இருந்தார் என்று சொல்லி ஆதியாகமம் 39ஆம் அதிகாரம் முழுவதும் நான் வாசித்து பார்த்தா அந்த இடத்துல யோசேப்போடு தேவன் இருக்கிறதை வேதம் நமக்கு அழகாக சொல்லுகிறது. இன்றைக்கு நம்மால் சொல்ல முடியுமா என் கூட தேவன் இருக்கிறாரா என்று சொல்லி? நமக்கே கொஞ்சம் கேள்வியா இருக்கும், நீங்க என் கூட தேவன் இருக்கிறாரா இல்லையா. ஆனா ஜெபிக்கிறவங்க அப்படி சொல்ல மாட்டாங்க. நான் விசுவாசோடு சொல்றேன், நான் போய் காலையில ஜெபிச்சையா, என் தேவன் என் கூட இருப்பார் என்று சொல்லி. அப்ப ஜெபிக்கிறவங்களோட தேவன் நிச்சயமா இருப்பாருங்க. நீ ஒழுங்கு நம்ம வேதத்தை வாசிக்கும் போது அவர் நமக்கு கற்றுக் கொடுப்பார். நீ எப்படி நடக்கணும், நம்ம எப்படி பேசணுன்றதை தேவன் நமக்கு என்ன பண்ணுவார்? கற்றுக் கொடுக்கிற தேவனா இருக்கிறார். அந்த யோசேப்பு சிறைச்சாலையில இருந்தாலும் சிறைச்சாலையிலையும் தேவன் உயர்த்தினாரு. அந்த சிறைச்சாலையிலிருந்து ஸ்ட்ரைட்டா உயர்வு எங்க தெரியுமா? அரண்மனை. அந்த இடத்துல ராஜாவுக்கு அடுத்த நிலையிலே கர்த்தர் யோசேப்பை உயர்த்தினார். எங்கள் அப்பா என்னை வெறுத்துட்டாரு, எங்கள் அண்ணனுங்க என்னை தூக்கி குழியில் போட்டுட்டாங்க, எதையும் நினைக்கல. நினைப்பு இருக்கும், இல்லைன்னு சொல்லலை. ஆனால் அந்த நினைப்பை வெளியில் காட்டிக்காம தேவன் ஒருவரை மாத்திரம் உறுதியாய் பற்றி கொண்ட யோசேப்பை போல நாமும் பின்னானவைகளை மறந்து தேவனை நோக்கி ஓட நமக்கு கிருபை தருவாராக. எல்லா கண்களை மூடி நாம் செபிப்போமா? ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. ஆண்டவரே, நாங்கள் பின்னானவைகளை மறந்து ஓடுகிற ஒரு ஓட்டத்தை எனக்கு தாங்கப்பா. என்னுடைய சுபாவங்கள் மாறட்டும், என்னுடைய எண்ணங்கள் மாறட்டும். யோசேப்பு ஆண்டவரை எப்படி தன்னுடைய வாழ்க்கையில் எத்தனையோ போராட்டங்கள் வந்தாலும் ஆண்டவரே என் வாழ்க்கையில் இப்படி இருக்குதேன்னு சொல்லிட்டு அவன் சோர்ந்து போகாமல், ஆண்டவரே தேவனுக்கு எனக்கென்று வைத்திருக்கிற அந்த தரிசனத்தை பெற்றுக்கொள்ள யோசேப்பு எப்படி உண்மையே சார்ந்திருந்தாரோ, நாங்கள் உண்மையே சார்ந்து அந்த வருகிற பரம அழைப்பின் பந்தய பொருளை பெறுகிறவர்களுக்காய்
நாங்கள் ஓட எங்களுக்கு உதவி செய்வீராக. தொடர்ந்து எங்களை நடத்தும் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமீன். பரம அழைப்பின் பந்தய பொருளுக்காய் நான் லக்கை நோக்கி ஓடுகிறேன். பரம அழைப்பின் பந்தய பொருளுக்காய் நான் லக்கை நோக்கி ஓடுகிறேன். ஓடுகிறேன், நான் ஓடுகிறேன், என் இயேசுவுக்காய் நான் ஓடுகிறேன். ஓடுகிறேன், நான் ஓடுகிறேன், இயேசுவுக்காய் நான் ஓடுகிறேன். ஹல்லேலூயா. என்னதான் பிரச்சனை போராட்டம் வந்தாலும் பின்னானவைகளை மறங்க. நான் எங்கிருந்து வந்தேன்னு அதை மறந்துடுங்க. நான் எந்த இடத்துல இருக்கிறேன், என்னை எந்த அளவுக்கு தேவன் வைத்திருக்கிறார் என்பதை நம்பி ஓடுவோம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். இரண்டாவது, நம்முடைய ஆவிக்குரிய ஓட்டம் எப்படி இருக்க வேண்டும் சொல்லி பார்க்கும்போது அதே பிலிப்பியர் 3:13 வாசியுங்கள். சகோதரரே, அதை பிடித்து கொண்டேன் என்று நான் எண்ணுகிறதில்லை, ஒன்று செய்கிறேன், பின்னானவைகளை மறந்து முன்னானவைகளை நாடி. வேதம் சொல்லுகிறது, பின்னானவைகளை மறந்து முன்னானவைகளை நம்ம என்ன பண்ணணுமா? நாடணும். ஒரு முன்னேற்றத்தின் பாதையிலே நாம் முன்னேற வேண்டும். இப்போ புதிய ஆண்டில் வந்திருக்கிறோம். போன வருஷம் மாதிரி இந்த வருஷம் இருக்கணும்னு நினைக்கிறோமா? இல்லை. போனதில் போட்ட விட்டுருங்க. போன வருஷம் அது செய்யலை, இது செய்யலை, அது வேண்டாம். இந்த வருஷம் தேவன் எனக்காக யாவையும் செய்து முடிக்க அவர் வல்லவராக இருக்கிறார். விசுவாசிக்கிறீங்களா? என் தேவன் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார். விசுவாசிக்கிறீங்களா? ஹல்லேலூயா. பாருங்க, அவர் சொல்றாரு, பின்னானவைகளை மறக்கணுமா, முன்னானவைகளை என்ன பண்ணணுமா? நாடணும். இப்போ இங்கே ஒரு மைக் இருக்கு. இந்த மைக் எடுக்கணும்னா நான் இங்கேருந்து வானா அப்படி வந்துருமா? வராது. அப்போ நான் என்ன பண்ணணும்? ஒரு ஸ்டெப்பு முன்னாடி போய் அந்த மைக் என்ன பண்ணணும்? எடுக்கணும். அப்போ எடுக்கணும்னா ஒரு முன்னேற்றம் அவசியமாய் காணப்படுகிறது. நம்முடைய வாழ்க்கையில கூட தேவனை ஆராதிக்கிறோம். ஓகே, போன வருஷமும் ஆராதிச்சோம், அதுக்கு முந்தின வருஷமும் ஆராதிச்சோம். ஆனால் நம்மளுடைய அப்கிரேட் எப்படி இருக்கு, நம்மளுடைய அப்டேட் எப்படி இருக்கு? அப்டேட் என்று சொன்னால் நான் முன்னை விட இப்போ எப்படி இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி நம்ம என்ன பண்ண போகிறோம்? நிதானித்து அறிய போகிறோம். அப்போ பின்னானவைகளை மறக்கணும். நிறைய பேர் முன்னானவைகளை மறந்துடுவாங்க. தேவன் உங்களை இப்போ வச்சிருக்கிறத மறந்துடுவாங்க. நான் பின்னாடி எப்படி தெரியுமாக்கா இருந்தேன், எங்கள் வீட்டில் நான் அப்படி பார்த்துக்கினாங்கக்கா, ஆனால் இப்போ நான் படுறேன் பாரு கஷ்டம் அப்படின்னுவாங்க. ஆனால் பின்னானவைகளை மறங்க, முன்னானவை. இந்த வருஷம் தேவன் எனக்கென்று என்ன வைத்திருக்கிறார், அதை நாடி நாம் பெற்றுக்கொள்ள தேவன் நமக்கு என்ன பண்ணுவாராக? கிருபைகளை தருவாராக. வாசியுங்கள், கொலோசியர் 3:1 வாசியுங்கள். நீங்கள் கிறிஸ்துவுடன் கூட எழுந்ததுண்டானால் கிறிஸ்து தேவனுடைய வலது பாரிசத்தில் வீற்றிருக்கும் இடத்திலுள்ள மேலானவைகளை தேடுங்கள். பாருங்க, நாம் கிறிஸ்துவுடன் எழுந்தது உண்டானால் கிறிஸ்து தேவனுடைய வலது பாரிசத்தில் வீற்று இருக்கிறார். தேவனுடைய வலது பாரிசத்தில் கவனிங்க, வலது பாரிசத்தில் அவர் வீட்டு இருக்கிறாரு. அதனால மேலானவைகள் என்ன பண்ணுங்க? தேடுங்கள். அவர் வலது பாரிசத்துல பிதாவுக்காக நமக்காக உட்கார்ந்து அவர் நமக்காக பேசி கொண்டு இருக்கிறார். அப்ப அவர் பேசுகிற தேவன். அப்ப அவர் எனக்காக பேசுறாருன்னா நான் அந்த இடத்துக்கு போக வேண்டியதற்கு நான் என்ன செய்ய வேண்டும்? அல்லேலூயா. இப்ப எல்லாரும் போறோம் சொல்லல, ஒரு நாள் வரும் நிச்சயமா. இது டெம்பரவரி பிளேஸ் தான். நமக்கு வந்து மேலே தேவன் நித்தியமாய் ஒரு பெரிய ஒரு சாம்ராஜ்யத்தை தேவன் என்ன பண்றார்? பரலோகத்துல ஆயத்தப்படுத்தி கொண்டு இருக்கிறார். அது ஆயத்தப்படுத்தி முடிச்சிட்டாருன்னா எப்போ வருவாருன்னு சொல்ல முடியாது. இன்னைக்கு நைட்டு கூட வந்துடலாம், இல்லைன்னா அடுத்த மாதம் கூட வந்துடலாம். எப்போ வந்தாலும் நான் போகிறதுக்கு ஆயத்தமா இருக்க. எனக்கு என்ன பண்ணுங்க? கிருபை தாங்க ஆண்டவரே. விசுவாசிக்கிறீங்களா? அல்லேலூயா. அப்போ மேலானவைகளை நாம் தேட வேண்டும். பூமியில் உள்ளவைகள் அல்ல, மேலானவைகளையே நாம் என்ன பண்ணணுமா? தேட வேண்டும். இன்னைக்கு இது இருந்தா என் வாழ்க்கை ஆசீர்வாதமா இருக்கும் அப்படின்னு சொல்லி இன்னைக்கு நிறைய பேர் தேடிக்கிட்டே இருக்கிறாங்க. எப்படியெல்லாம் தேடணும் அப்படி தேடுறாங்க. ஆனா வேதம் சொல்லுது, முதலாவது தேவ ராஜ்யத்தை தேடு, அவைகள் எல்லாம் உனக்கு கூட கொடுக்கும். விசுவாசிக்கிறீங்களா? எதை தேடுகிறோம்? வீட்டை தேடுகிறோம். ஓகே, ஒரு வீடு நமக்கு தேவை இல்லைன்னு சொல்லுறோம். ஒரு வீட்டை வாங்கி நம்ம அழகாக நம்ம பிள்ளைகளுக்கு என்னென்ன செய்யணுமோ செஞ்சு வச்சோம். ஆனால் நிறைய பேர் என்ன பண்ணுவோம்னா, வீடு, பணம், பொருள் அப்படின்னு தேடிக்கினே இருப்பாங்க. தேடிக்கினே இருந்தால் இன்னும் தேடிக்கினே தான் இருக்கணும். ஏசு வருவார், போயிட்டு வர. அப்புறம் நாம் எதை தேடுகிறோம்?
எல்லாம் சொல்லுவாங்க, நான் நிம்மதியை தேடுறேன் ஐயா. நிம்மதி எங்க இருக்கு? இயேசுநாதர் கூட இருந்துங்கன்னு நிம்மதியை தேடுவாங்களாம். இல்லைங்க, தேவன் எல்லாத்தையும் நமக்காக எல்லாத்தையும் சிலுவையில் கொடுத்துட்டாரு. நம்ம இனிமேல் அதை எடுத்து நம்ம பயன்படுத்தணும். இன்னைக்கு நிறைய நேரத்துல நம்மளுடைய சூழ்நிலையே நம்மளை முன்னேற விடாம தடுத்து நிறுத்துகிறது. இன்னைக்கு ஆண்டு சொல்றாரு, அதிலிருந்து வெளியில வரும். பின்னானவைகளை மறந்து முன்னானவைகளை நாம் என்ன பண்ணுவோம்? நாடுவோம். வாசிங்க 1 தீமோத்தேயு 6:9 வாசியுங்கள். ஐஸ்வர்யவான்களாக விரும்புகிறவர்கள் சோதனையிலும் கண்ணியிலும் மனுஷரை கேட்டிலும் அழிவிலும் அமிழ்த்துகிற மதிக்கேடும் சேதமுமான பலவித இச்சைகளிலும் விழுகிறார்கள். எதுல விழுறாங்களா? பணம், ஐஸ்வர்யம், அப்புறம் மனுஷருடைய அறிவு. இன்னைக்கு நவீன டெக்னாலஜி, நவீன காரியங்கள், ஓகே, எல்லாம் உண்மைதான், இல்லைன்னு சொல்லல. ஆனா எதை நாம் தேட வேண்டும் என்று சொன்னால், வேதம் எனக்கு என்ன சொல்லி இருக்கிறதுனா, தேவனோடு நாம் இருக்க வேண்டும். அந்த அனுபவம் நமக்கு தேவை. அப்போ ஒரு சில கேள்வி வரும், பாஸ்டர் நாங்கள் வேலைக்கு போகக்கூடாதா, நாங்கள் சம்பாதிக்க கூடாதா, அப்போ நாங்கள் வீட்டிலேயே இயேசுவை தேடினா எங்களுக்கு எல்லாம் வந்துருமான்னு. நான் ஒன்று சொல்கிறேங்க, அப்படி சொல்லலை. தேடுங்க, தேட வேண்டிய நேரத்தில் தேடுங்க. மனுஷன் 6 நாள் வேலை செய்வதும் 7வது நாள் தெய்வ சமூகத்தில் காத்திருப்பதும் சொல்லி வேதம் சொல்லுது. 6 நாளும் வேலைக்கு போகிறோம், ஒரு நாளாவது நாம் தேவனை தேட வேண்டும். அதற்காக நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். விசுவாசிக்கிறீங்களா? அல்லேலூயா. தேவன் அதை தான் சொல்றாரு, தேட வேண்டிய நேரத்தில் தேடு. நீ மேலானவைகளை தேடணுமா? ஓய்வு நாளை பரிசுத்தமாய் நாம் ஆசரிக்க வேண்டும். அப்போ ஓய்வு நாளை நாம் தேடும் போது, ஓய்வு நாளிலே தேவனை தானே பண்ணணும், தேடணும். வேலை வைக்கிறாங்களோ சரி, ஏதோ ஒரு சூழ்நிலை வேலைக்கு போறோமா, சாயந்தரம் அதுக்கு தான் அநேக சபைகளிலே ஈவினிங் சர்வீஸ் வச்சிருக்கிறாங்க. அதுலயாவது தேவ வார்த்தைகளை கேட்டு நம்மை பலப்படுத்திக் கொள்வது நமக்கு மிக மிக அவசியம். அன்பு தேவ சனமே, நான் என்னுடைய தரம் உயரணும், என் வாழ்க்கை உயரணும், என் குடும்பம் உயரணும் அப்படின்ட்டு நீங்க உலக வேலை செஞ்சா உங்களுடைய தரம் உயராது. நீங்க எவ்வளவுதான் பணத்தை சம்பாதிச்சாலும் அந்த பணம் இருக்கிறவர்ல தான் நமக்கு மதிப்பு. ஆனா இந்த பூமியில நம்மை உயர்த்துகிறவர் ஒருவர் மாத்திரமே. அதுக்கு தான் பவுல் சொல்றாரு, முன்னானவைகளை நாடுங்க. அதை நாம் தேவனை தேடும் போது நம்ம எதுக்கெல்லாம் பிரயாசப்படுறோமோ அதில் தேவன் நமக்கு லெகுவாய் கொடுத்து விடுவார். அதை ஒரு பாஸ்டர் சொன்னாரு, பிரியாணி இருக்கும், மெயின் டிஷ் இருக்கும், அதை விட்டுருவாங்க. கத்திரிக்காய் வரல, தயிர் பச்சடி வரல, கேசரி வரன்னு அதுக்கு சண்டை போட்டு வைப்பானுங்க. கடைசியில் பார்த்தா எல்லாம் சாப்பிட்டு போயிடுவாங்க, ஊற்ற வேண்டியது. அப்புறம் அந்த இலையை மற்ற உள்ள போட்டு போயிட வேண்டியதான். மெயின் டிஷ் இருக்கும், அதை விட்டுருவாங்க. சின்ன சின்ன காரியத்துக்கெல்லாம் போய் என்ன பண்ணுவாங்க, சண்டை போடுவாங்க, அடிச்சுக்குவாங்க. ஒரு சில நேரத்தை சொல்லுவாங்க, அவங்க நிறைய கவனிச்சாங்க, பிரியாணி தான் இருந்துச்சு, கத்திரிக்காய் பச்சடி இல்லை அப்படின்ட்டு. நான் ஒன்று சொல்கிறேங்க, எதை தேடணுமோ அதை தேடுங்க. முக்கியமானதை சபையிலேயே விட்டுட்டு, முக்கியமானவரை வீட்டில் விட்டுட்டு வெளியில் போய் இன்னைக்கு ஓடி எல்லாத்தையும் தேடிட்டு இருக்காங்க. நான் ஒன்று சொல்கிறேன், வீட்டில் ஒழுங்காக தேவனை தேடுங்க. சபையில் கத்திர ஒழுங்க ஆராதி, அதிகாலையிலிருந்து ஜெபம் பண்ணுங்க, முன்னானவைகளை நாடுங்க. இந்த 25வது ஆண்டு தேவன் எல்லாம் வச்சு நமக்கு கொடுக்குற ஆண்டாக தேவன் நமக்கு மாற்றி தருவாராக. அல்லேலூயா. எந்த சூழ்நிலை இருந்தாலும் சொல்லுங்க, இன்னைக்கு எங்கள் சர்ச்சில் மீட்டிங் இருக்கு, எங்கள் சர்ச்சில் நான் ஞாயிற்றுக்கிழமை நான் போகணும். அதை எந்த மனுஷன் உண்மையாக கடைப்பிடிக்கிறானோ அவனை தேவனே உயர்த்துவார். அன்பு தேவ சொல்லவே. அதனால ஒரு முடிவு எடுங்க, ஆண்டவரே நாங்கள் முன்னானவைகளை நாட எனக்கு உதவி செய்யுங்க. பாருங்க 10ஆம் வசனத்தை வாசிங்க, 10-11 வாசிங்க. பண ஆசை எல்லா தீமைக்கும் வேறா இருக்கிறது. சிலர் அதை இச்சித்து விசுவாசத்தை விட்டு வழுவி அநேக வேதனைகளாலே தங்களை உருவ குத்தி கொண்டிருக்கிறார்கள். பண ஆசை எல்லா தீமைக்கு என்னதான்? அப்ப அந்த பணம் வேண்டாம்னு சொல்லல, ஆனா பணத்தோடு கூட என்ன வரக்கூடாது? ஆசை. எப்படி? எப்படியாவது பணத்தை சம்பாதிக்கும். பணம் சம்பாதிக்க 1000 வழி இருக்கு. இயேசுவை சம்பாதிக்க சபையை தவிர வேற எந்த வழியும் கிடையாது. சபைதான், சபைதான், சபைதான். பாருங்க, வருகைக்கு ஆயத்தப்படணும்னா சபையில கண்டிப்பா நம்ம என்ன பண்ணணும்? இணைஞ்சு இருக்கணும். காணிக்கை தசம பாகம் கொடுத்துட்டா பரலோகம் போயிடலாம் நினைக்காதீங்க. காணிக்கை தசமாக கொடுத்தாலும் பரலோகம்லாம் போக முடியாது. இந்த உலகத்தில் இருக்கிறவர்கள தான் தேவன் நம்மளை ஆசீர்வதிப்பார். அது கூட உன் கையின் பிரயாசத்தை ஆசீர்வதிக்கணும்னா உன் தேவனாகிய கர்த்தரை நீ என்ன பண்ணு? கனம் பண்ணு. அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. ஆனால் நம்ம பரலோகம் போனோம்னா காசு கொடுத்து இயேசுவை விலைக்கு வாங்க முடியாது. நல்லா கவனிச்சுக்குங்க. பரலோகம் போகணும்னா வேதம் சொல்லுகிறது, நானே வழியும் சத்தியமும்
ஜீவனுமாயிருக்கிறேன், என்னை அல்லாமல் ஒருவனும் பிதாவிடத்தில் வரான். விசுவாசிக்கிறீங்களா? 1,00,000 ரூபாய் காணிக்க கொடுத்தாலும் சரி, 1 கோடி ரூபாய் தசம பாகம் கொடுத்தாலும் சரி, பரலோகம் போகணும்னா சத்தியமாகிய இயேசு கிறிஸ்துவை தவிர நம்மால் பரலோகம் போக முடியாது. ஆண்டவரே, நான் கலெக்டருக்கு படிச்சிருக்கிறேன், ஆண்டவரே நான் இன்ஜினியருக்கு படிச்சிருக்கிறேன், ஆண்டவரே நான் ஒரு பெரிய நான் இந்த தேசத்தை ஆளுகிற ஒரு தலைவனாக இருக்கிறேன். எப்பேற்பட்ட தலைவனாக இருந்தாலும் ஒரே வழிதான், சத்தியமாகிய இயேசு கிறிஸ்துவை எந்த மனிதன் அவரை உண்மையாய் ஆராதித்து ஏற்றுக்கொண்டு சபைக்கு வரணும். மூழ்கி ஞானஸ்தானம் எடுத்துட்டு அத்தோடு போன பரலோகம் போலான்னு நினைக்காதீங்க, போகவே முடியாது. ஒரு சிலர் சொல்றாங்க, நான் பாவம் செஞ்சுட்டா நான் மன்னிப்பு கேட்டேன்னா என்னை உடனே ஆண்டவர் சேர்த்துப்பாருன்னு. ஒரு தடவை பாவத்தை மன்னிப்பார். அடிக்கடிக்கு இயேசுவே என்னை மன்னிங்க, இயேசுவே என்னை மன்னிங்கன்னா எல்லாத்துக்கும் ஒரு லிமிட் இருக்கு. வேலையில் பார்த்தீங்கன்னா லீவு போட்டால் சம்பளம் பிடிப்பாங்க, ஒரு நாள் லீவு போட்டால் பிடிக்க மாட்டாங்க. ஒரு 2 நாள் லீவ் போட்டால் என்ன பண்ணுவாங்க? சம்பளம் பிடிப்பாங்க. நீ என்னதான் சூப்பர்வைசராக இருந்தாலும் ஒரு தடவை 2 தடவை வாய்ப்பு. இந்த கம்பெனியில் வேலை செய்கிற உண்மை தானே? ஒரு நாள் லீவ் போட்டால் ஏதோ ஓகே, 2வது நாள் லீவ் போட்டால் பெர்மிஷன் சொல்லணும், 3வது லீவ் போட்டால் அது என்ன பண்ணுவாங்க, ஆப்சன்ட் போட்டுட்டு அந்த சம்பளத்தை என்ன பண்ணுவாங்க, கட் பண்ணுவாங்க. அப்போ நீ மூழ்கி ஞானஸ்தானம் எடுத்துகிட்டு 1 வாரம் 2 வாரம் சர்ச்சுக்கு வந்துட்டு அப்புறம் நான் வரல, கிறிஸ்மஸுக்கு வரேன், நியூ இயருக்கு வரேன்னா வரலாம், போக முடியாது. ஆன்லைனில் பார்ப்பாங்க, பார்க்கட்டும், கேட்கட்டும். சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலை ஆக்கும். அப்போ ஆவிக்குரிய ஓட்டம் என்பது உலக ஓட்டத்தோடு தேவனுடைய ஓட்டத்தை நம்ம பங்கிட முடியாது அன்பு தேவ ஜனமே. உலக ஓட்டம் வேறு, ஆவிக்குரிய ஓட்டம் வேறு. நான் எதில் இருக்கிறேன்? உலகத்தோடு ஓடுகிறேன்னா ஓடலாம், தப்பல்ல. ஆனால் எதையும் வேதத்தின் அடிப்படையிலே நாம் செய்யும் போது தேவன் அதை அங்கீகரிப்பார். ஆகவே வாழப்போற வாழ்க்கை ஒரே ஒரு வாழ்க்கை, முன்னானதை தேடுவோம், தேவனை தேடுவோம், நாடுவோம், அதை பற்றிக்கொள்வோம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். அப்போ பரலோக பந்தயத்துக்கு, பரமழைப்பின் பந்தயத்தை நம்ம பெறணும்னா ஓடுகிற ஓட்டம் முன்னானவைகளை தேடி ஓடணும். இயேசு இருக்கிறார், அவரை தேடி நான் ஓடுறேன். அவர் நல்லதோ கெட்டதோ என் வாழ்க்கையில் அவர் எனக்கு எல்லாத்தையும் செய்வார் என்று சொல்லி அவரையே நாம் ஜீவிப்போம், நம்பி ஜீவிப்போம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்போம். எல்லா கண்களை மூடி நாம் ஜெபிப்போம். ஆண்டவரே, என்னுடைய ஓட்டம் சரியான ஓட்டமாக இருக்கணும் ஆண்டவரே. ஏதோ வந்தேன் போனேன் அப்படிப்பட்ட ஓட்டம் வேண்டாம் ஆண்டவரே. என்னுடைய ஓட்டம் ஒரு ஆவிக்குரிய ரீதியில் நீர் விரும்புகிற ஓட்டமாய் பாருங்க. பண ஆசை எல்லா தீமைக்கும் வேறா இருக்கிறது என்று சொல்லி அருமையான பவுல் சொல்லுகிறார். ஏன்னா இதனால விசுவாசத்தை விட்டு விலகி போக வேண்டிய சூழ்நிலை வரும், வேதனைகள் வரும், உருவ குத்தி கொண்டார்கள் என்று சொல்லி பவுல் சொல்லுகிறார். ஆண்டவரை, இப்படிப்பட்ட நிலை வராதபடிக்கு, நாங்கள் பணத்திற்கு பின்பாக ஓடாதபடிக்கு, உலகத்திற்கு பின்பாக ஓடாதபடிக்கு நீர் என்ன சொல்லுகிறீரோ, நீர் என்ன சொன்னீரோ அதன்படி நாங்கள் நாடி தேடி வர எங்களுக்கு உதவி செய்யுங்கப்பா. எங்கள் ஓட்டம் உமக்கு ஓடுகிற ஓட்டமாய் காணப்பட உதவி செய்யுங்க. எங்கள் குடும்பங்கள் ஆண்டவரே அதற்கு ஆயத்தப்பட உதவி செய்யுங்க. சொல்லலாம், ஆண்டவரே எங்களை ஆயத்தப்படுத்துங்க, எங்கள் பிள்ளைகளை ஆயத்தப்படுத்துங்க. ஆண்டவரே, நீர் வருகிற ஆண்டவரே அந்த நிலைகளிலே நாங்கள் அடையத்தக்கதாய், ஆண்டவரே அந்த வருகைக்கு ஆண்டவரே ஆயத்தப்படத்தக்கதாய் அந்த பரம அழைப்பை நாங்கள் பெற்றுக்கொள்ள எங்களுக்கு உதவி செய்வீராக. எல்லாவற்றும் கத்து ஒப்பு கொடுக்கிறோம். ஆசீர்வதியும் பலப்படுத்தும் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். லாபமான அனைத்தையுமே நான் நஷ்டம் என்று கருதுகிறேன். லாபமான அனைத்தையுமே நான் நஷ்டம் என்று கருதுகிறேன். இயேசு ராஜாவின் இந்த வேலைக்காக மகிழ்ச்சியுடன் நான் ஓடுகிறேன். ராஜாவின் இந்த வேலைக்காக மகிழ்ச்சியுடன் நான் ஓடுகிறேன், ஓடுகிறேன், நான் ஓடுகிறேன். இயேசுவுக்காய் நான் ஓடுகிறேன், ஓடுகிறேன், நான் ஓடுகிறேன். இயேசுவுக்காய் நான் ஓடுகிறேன். ஹல்லேலூயா. எதற்காக ஓடுறோம்? நம்ம
இயேசுவுக்காக எனக்கென்று வைத்திருக்கிற பரம அழைப்பை நான் காத்துக்கொள்ள. அதுக்கு தாங்க ஓடுறோம். நீங்க நிறைய பேரு எதற்கு ஓடுகிறோம் என்பதே தெரியாம ஓடிட்டு இருக்காங்க. ஆனா நீங்க ஆண்டவர் சொல்றாரு, பரம அழைப்பின் பந்தய பொருளை பெறணும். அல்லேலூயா. விசுவாசிக்கிறீங்களா? குன்றத்தூர்ல ஒரு 20-25 வருஷத்துக்கு முன்னாடி சங்கு பிடிக்கிற இடம் இருக்கும், தெரியுமா? யாரெல்லாம் அது சத்தம் கேட்டுக்கிறீங்க? குன்றத்தூர்ல இருக்கிற போது பார்த்தீங்கன்னா 1 மணி ஆனாலும் என்ன பிடிக்கும்? சங்கு. அப்போ அந்த 1 மணிக்கு ஆச்சுன்னா எல்லாரும் வேலையை விட்டு என்ன பண்ணுவாங்க? லஞ்சுக்கு போவாங்க. அப்புறம் 2 மணிக்கு என்ன பண்ணோம்? அப்போ காரணம் என்னன்னா, அந்த சத்தம் கேட்கறதுக்காகவே உயரமான டவர் வச்சு அதுக்குன்னு சில சவுண்டு வச்சு ஊரே கேட்கறதுக்கு அது என்ன பண்ணாங்க? வச்சாங்க. அப்போ அந்த சத்தம் கேட்கறதுனால தானே எல்லாரும் ஜனங்களும் அலர்ட் ஆனாங்க. இன்னைக்கு 1 மணிப்பா 2 மணி அதை எடுத்ததுனால தான் குன்றத்தூர்ல கெடிகாரமே இப்போ வேலையாச்சு. அதுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா கரெக்டாக டான 1 மணினா சங்கு பிடிக்கும். காரணம் என்னன்னா, சத்தம் கேட்குது, லஞ்ச் டைம் வந்துருச்சு. ஒரு நாள் இதே மாதிரி நமக்கு ஒரு சத்தம் கேட்கும், எக்கால தோனி. அந்த எக்கால தோனி கேட்கும்போது நமக்கு கேட்கணும்னா இந்த முன்னானவைகளை ஒரு நாடி ஓடணும். அப்போதான் கேட்கும். உலகத்துக்கு பின்னாடி ஓடணும், ஒன்றுமே கேட்காது. அதுக்கு நான் ஓட வேண்டாம்னு சொல்லலை, ஓடுவோம். தாமரை பூ தண்ணியில் தான் இருக்கும். அந்த இலையில பார்த்தீங்கன்னா இலையும் தண்ணியில் தான் இருக்கும். ஆனால் அது அந்த இலையை கிள்ளி நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா அது மேலே தண்ணியே நிற்காது. காரணம் என்னன்னா, அதோடைய தன்மை அப்படிப்பட்டதாக காணப்படுகிறது. நம்முடைய வாழ்க்கை கூட உலகத்திலே நாம் வாழ்கிறோம். நமக்கு தனி தேசமோ தனி நாடோ அல்ல, நமக்கு எல்லாமே இதே இடம்தான். ஆகவே பாவத்திலிருந்து விலக்கி நம்மோட தேவன் நமக்கு கிருபை தருவாராக. பணம் தேவைதான் இல்லைன்னு சொல்லலை, அதை தேவன் நமக்கு தருவார். அதற்கு பின்பாக ஓடாமல் கர்த்தரையே நாடி ஓடுவோம். கர்த்தர் நமக்கு கிருபை தருவாராக. சரி, மூன்றாவதாக நாம் ஓட வேண்டிய ஓட்டம் என்ன? முதலாவது பின்னானவைகளை மறந்து ஓடணும். இரண்டாவது முன்னானவைகளை நாடி ஓடணும், தேடி ஓடணும். மூன்றாவதாக நாம் எப்படி ஓடணும் அப்படின்னு சொன்னா, வாசியுங்கள் எபிரேயர் 12:1 வாசியுங்கள். ஆகையால் மேகம் போன்ற இத்தனை திரளான சாட்சிகள் நம்மை சூழ்ந்து கொண்டிருக்க, பாரமான யாவற்றையும் நம்மை சுற்றி நெருக்கி நிற்கிற பாவத்தையும் தள்ளிவிட்டு, விசுவாசத்தை துவக்குகிறவரும் முடிக்கிறவருமாய் இருக்கிற இயேசுவை நோக்கி நமக்கு நியமித்திருக்கிற ஓட்டத்தில் பொறுமையோட ஓட கடவோம். மூன்றாவதாக நம்மளுடைய ஓட்டம் பொறுமையாய் ஓட வேண்டும். பொறுமையோடு. அல்லேலூயா. எப்படி ஓடணும்? பொறுமையோடு ஓடணும். இப்போ பெரிய பெரிய கனரக வாகனங்கள், ஏன் ஒரு சின்ன ஒரு பைக்குன்னு எடுத்துக்கிட்டா கூட அதில் 4 கீர் இருக்கு. பைக்குனா 4 கீர், இப்போ 5 கீர் வந்திருக்கு. ஃபர்ஸ்ட் கீர் போட்டாதான் வண்டி என்ன ஆகும்னா மூவ் ஆகும். எடுத்த உடனே 5வது கீர் போட்டோன்னா அந்த வண்டியெல்லாம் ஆன்லேயே தான் இருக்கும். ஆனால் என்னதான் ரேஸ் பண்ணாலும் இப்படி தான் போகுமே தவிர போக வேண்டிய இடத்துக்கு போய் சேரவே முடியாது. அப்போ காரணம் என்னன்னா, பொறுமையாய் நாம் போகும்போது எந்த சேதம் இல்லாமல் பரம அழைப்பை போய் பெற்றுக்கொள்ளலாம். நான் சொல்லுகிறது உங்களுக்கு விளங்குகிறதா? ஒரு மனிதனுடைய கண்டுபிடிப்பே எப்படி தெரியுமா இருக்கு? ஒரு பொருளை நம்ம ரொம்ப நாள் யூஸ் பண்ணணும்னா அதை சரியாக மெயின்டைன் பண்ணால் அந்த பொருள் நமக்கு நீண்ட நாள் வரும். ஒரு சிலர் இருக்கிறாங்க, பணம் இருக்குதுன்னு சொல்லிட்டு டப்பு டிப்புன்னு போட்டு வருஷம் போயிட்டே இருப்பாங்க. நான் உங்களை பற்றி பேசலை. ஒரு பொருள் நமக்கு தேவைன்னா அதை பொறுமையாக கையாளக்கூடிய திறமை நமக்கு என்ன பண்ணணும்? தேவை. அப்போது ஒரு பொருளுக்கே பொறுமை தேவைன்னா நம்ம வாழுகிற வாழ்க்கை ரொம்ப பொறுமை தேவை என்பது. பிதாவை இயேசுவை சிலுவையில் அறையும் போது அவர் எங்கன்னா கோவப்பட்டார்னு வேதம் சொல்லுகிறதா? கன்னத்தில் அடித்தாங்க, எதேதோ செஞ்சாங்க. ஆனால் இயேசு எல்லாத்துக்கும் அமைதியாக இருந்தார். ஏன்னா அவருக்கு தெரியும், நான் பொறுமையாக இருப்பேன் என்று சொன்னால் பிதாவின் வலது பாரசத்தில் உட்காருகிறதற்கு எனக்கு இடம் கிடைக்கும் என்பதை தேவன் புரிந்து கொண்டார். அதனால
வேதம் சொல்லுகிறது, அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டியை போல தன்னை தாமே இயேசு என்ன பண்ணாரா, ஒப்பு கொடுத்தார் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. அப்போ அவர் ஒப்பு கொடுத்தார். ஓகே, அவர் ஒப்பு கொடுத்தாரு, சிலுவையில் அறையப்பட்டாரு, 3ஆம் நாள் உயிரோடு வந்தாரு, 40 நாள் இந்த இடத்துல மனிதர்களோடு அவர்கள் இருந்தார் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. பிறகு அவர் பரமேறி போகும்போது இன்றைக்கு பிதாவின் வலது பாரிசத்திலே நமக்காக அவர் உட்கார்ந்து அவர் பரிந்து பேசி கொண்டிருக்கிறார். அப்போ அவரு செய்ய வேண்டிய கடமை சரியா செஞ்சுட்டு போயிட்டாரு. ஆனா இன்னைக்கு நம்மகிட்ட சில பொறுப்புகளை கொடுத்திருக்கிறாரு. குடும்பம் என்கிற பொறுப்பை கொடுத்திருக்கிறாரு, வேலை என்கிற ஒரு பொறுப்பை கொடுத்திருக்கிறாரு, பிள்ளைகளை வளர்க்க வேண்டிய அந்த பொறுப்பை நம்ம இடத்துல கொடுத்திருக்கிறாரு, கணவனை பார்த்து கொள்ள வேண்டிய பொறுப்பை மனைவிக்கும், கணவன் குடும்பத்தையும் மனைவியையும் பிள்ளைகளையும் பார்த்து கொள்ள வேண்டிய பொறுப்பையும் தேவன் கொடுத்திருக்கிறாரு. அந்த பொறுப்பை நான் எப்படி செய்கிறேன்? தேவன் இன்றைக்கு அவர் நம்மோடு பேசுகிற தேவனாய் இருக்கிறார். ஹல்லேலூயா. ஒரு முடிவு எடுத்தாலும் அந்த முடிவு எப்படி எடுக்கணும்? நம்ம பொறுமையா தெய்வ சமூகத்துல வச்சு, ஆண்டவரே இதை நான் செய்யலாமா, இது செய்யக்கூடாதா அப்படின்ட்டு நாம் தேவனிடத்தில் கேட்க வேண்டும். அப்போ நம்மளுடைய ஓட்டம் பொறுமையோடு கிறிஸ்துவுக்குள், பாருங்க வேதம் சொல்லுகிறது, மேகம் போன்ற இத்தனை திரளான சாட்சிகள் நம்மை சூழ்ந்து கொண்டிருக்கும் போது பாரமான யாவற்றையும் நம்மை சுற்றி நெருக்குகிற பாவத்தை தள்ளிவிட்டு. அல்லேலூயா. நிறைய பேர் நமக்கு என்ன பண்ணுவாங்கன்னா, நிறைய ஆலோசனை கொடுப்பாங்க, இதை பண்ணுங்க அதை பண்ணுங்கன்னு. ஆனா நம்மளுடைய ஆலோசனை ஒரு ஆவிக்குரிய மக்களிடத்தில் இருந்து வர வேண்டும். ஒரு நல்ல ரட்சிக்கப்பட்ட, ஒரு நல்ல சத்தியம் நிறைந்த அந்த சபையில இருக்கிற அந்த ஜனங்கள் நமக்கு என்ன கொடுக்கணும்? ஆலோசனை கொடுக்கணும். வேதத்துல எத்தனையோ பேர் மனுஷனுடைய ஆலோசனை நம்பி போய் தோத்து போய் வந்தவர்களும் இருக்கிறார்கள். வேதம் சொல்லுகிறது, விசுவாசிக்கிறீங்களா? யோசுவா ஆயி பட்டணத்தை, எரிகோவை பிடிச்ச உடனே ஆயி பட்டணத்தை பிடிக்க போகும்போது தேவனிடத்துல ஒரு வார்த்தையும் கேட்கல, தோத்து போய் வந்தார்கள் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. எத்தனையோ பேர் செத்து போனார். ஏன் தெரியுமா? ஆலோசனை இல்லை, பொறுமை இல்லை, எல்லாத்தையும் இழந்து போனார். நான் இன்றைக்கு ஒன்று சொல்லுகிறேன், ஓடுகிற வாழ்க்கை ஒரே ஒரு வாழ்க்கை, ஓட போகிற ஓட்டமும் ஒரே ஒரு ஓட்டம் தான். அனைவரும் சொல்லுவாங்க, நான் இப்போ கண்ணம் போனேன்னா அடுத்த ஜென்மத்தில் உனக்கு பிள்ளையா பிறக்கிறேன், பையனா பிறக்கிறோம் அப்படின்னு. அதுக்கு சொல்ல, ஏமா இந்த ஒரு ஜென்மமே போதாதான், நீ அடுத்த ஜென்மத்தில் வர பிறந்து எங்களை தொல்லை கொடுக்கணுமா அப்படின்னு. பாருங்க, வாழ போகிற வாழ்க்கை ஒரே ஒரு வாழ்க்கை. இந்த வாழ்க்கை நாம் யாருக்காக வாழ்கிறோம்? குடும்பத்துக்காக வாடுறோம், பிள்ளைகளுக்காக வாடுறோம், ஓகே. ஆனா எல்லாத்திற்கும் முதலாவது இடம் நாம் தேவனுக்கு கொடுக்க வேண்டும். விசுவாசிக்கிறீங்களா? ஹல்லேலூயா. தேவனுக்கு கொடுக்க வேண்டும். ஒரு சிலர் பார்த்தீங்கன்னா அந்த வீட்டை விட்டே வெளியில வர மாட்டாங்க. எங்கன்னா போய் தங்கினா கூட நைட்டோட நைட்டே எங்கே வந்துடுவாங்க, பஸ்ஸோ காரோ பிடிச்சி எங்கே வந்துடுவாங்க, சொல்லுவாங்க என் உயிர் போனாலும் என் வீட்டிலேயே போட்டோம் அப்படின்னுவாங்க. பார்த்தீங்கன்னா அவ்வளவு மோகம் எது மேலே? வீட்டு மேலே. ஒரு சிலருக்கு சாரி பார்த்தீங்கன்னா காசு கொடுத்து எடுப்பாங்க, கட்ட என்ன வராது, மனசே வராது. ஒரு சிலர் இருக்காங்க, இதை கட்டினா யார் எல்லாரும் கண்ணு வச்சிருவாங்களோ. தெய்வச்சனமே நான் ஒன்று சொல்கிறேங்க, வாழ போகிற வாழ்க்கை ஒன்று தான், ஆனால் அது தேவனுக்காக வாழுங்க. அவங்க பார்க்குறாங்க, இவங்க பார்க்குறாங்க, அது வேண்டாம். தேவனுக்காக நம்ம வாழ்வோம். நம்மளுடைய ஓட்டத்தையும் தேவனுக்காக பொறுமையோடு ஓட தேவனை பண்ணுவாராங்க, கிருபைகளை தருவாராங்க. பார்த்தீங்கன்னா ஒரு சிலர் இப்போ புது வருஷத்தில் பைபிள் படிக்க ஆரம்பிச்சிருப்பாங்க. யாரெல்லாம் பைபிள் படிக்க ஆரம்பிச்சிருக்கிறீங்க? இந்த ஓட்டம் இந்த வருஷம் ஓடணும். ஆதியாகமத்தை தாண்டவன யாத்திராகமத்திலேயே யோசுவா வருவார், எப்பா கொஞ்சம் நில்லுப்பா அதை போயிட்டு வரேன், அதோட 10வது மாதம் தான் எடுப்பாங்க யோசுவாவை. அப்படிப்பட்ட ஓட்டமாக இருக்கக்கூடாது. அதே போல் தேவனை தேடும் போது பார்த்தீங்கன்னா இந்த ஞானஸ்தானம் எடுத்த உடனே ஆண்டவர் தேடி வருவாங்க. சபையே இல்லைனாலும் ஆராதனையே இல்லைனாலும் வந்து கேட்பாங்க, சர்ச்சை எப்பையா அப்படின்ட்டு. ஒரு மாதம் ஆகும், 2 மாதம் ஆகும். அப்புறமேட்டு கேட்டால் பாஸ்டரே கூப்பிடணும், ஐயா ஜபம் இருக்குது வரீங்களான்னு. வேலை இருக்குது பாஸ்டர். இன்றைக்கு உலகம் அப்படி போய் கொண்டு இருக்குது. தேவச்சனமே வேகமாகவும் ஓடக்கூடாது, அதுக்கிட்ட சொல் பேச்சு கேட்காமலும் ஓடக்கூடாது. ஓடுகிற ஓட்டம் பொறுமையாய்
கிறிஸ்துவுக்குள்ளே ஓட தேவன் நமக்கு கிருபை தருவாராக. 36ஆம் வசனத்தை வாசிங்கம்மா. நீங்கள் தேவனுடைய சித்தத்தின்படி செய்து வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டதை பெறும்படிக்கு பொறுமை உங்களுக்கு வேண்டியதாய் இருக்கிறது. எப்ப வேணும்னா தேவ சித்தத்தின்படி செய்து வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டதை பொறுமையாய் நாம் பெற்றுக்கொள்ள வேண்டியதா இருக்கிற. விசுவாசிக்கிறீங்களா? ஆபிரகாம் எத்தனை வருஷம் காத்திருந்தாரு தேவன் சொல்ற வாக்குத்தத்தத்தை பெறுகிறது? 99 வருஷம். உங்க கூட நானும் சொல்ற மாதிரி 25 வருஷம் காத்திருந்தார். விசுவாசிக்கிறீங்களா? ஹல்லேலூயா. 25 வருஷம் காத்திருந்தார். ஆனா நம்மளா இருந்தா என்ன தெரியுமா பண்ணுவோம்? 4 வாரம் சர்ச்சைக்கு வர சொன்னீங்க, 5ஆவது வாரம் ஒண்ணுமே நடக்கலையே, நான் எதுக்கு வரணும்னு கேட்பாங்க. ஆனா 25 வருஷம் ஆபிரகாம் காத்திருந்தாரு. தேவனுக்கு அற்புதம் செய்கிறதற்கு லேட்லாம் ஆகாது. அவன் நினச்சா ஒன்று செஞ்சிருவார். ஆனால் ஒரு சிலர் ஆண்டவர் வாட்ச் பண்ணிக்கினே இருப்பார். இவன் எப்படி வராரு, லாபத்துக்காக வராரா, அற்புதம் செஞ்சால் இவன் இருப்பானா இருக்க மாட்டானு. ஆபிரகாமுக்கு செஞ்சானா ஆபிரகாம் விசுவாசத்தில் அவ்வளோ விசுவாசத்தோடு இருந்த மனுஷனுக்கு எத்தனை வருஷம் காக்க வச்சாரு? 25 வருஷம். ஆனால் இன்னைக்கு நமக்கு பால் காய்ச்சத்துக்கு பொறுமை இல்லை, ஒரு பாத்திரம் தொழுக்கிறதுக்கு பொறுமை இல்லை. ஆனால் தேவன் செய்யறதுக்கு மாத்திரம் பொறுமை எப்படி பாத்திரம் எனக்கு அவசியமாக இருக்குது. அவசியம்தாங்க. தேவ சமூகத்தில் காத்திருக்கிறோம். உண்மையை தேவன் பார்த்துட்டாருன்னா, நல்லா கவனிங்க, நம்மளுடைய உண்மையை தேவன் பார்த்துட்டாருன்னா நம்மளை உயர்த்தத்துக்கு எவன் வந்தாலும் தேவன் உயர்த்த ஆரம்பிச்சிருவார். அந்த உண்மை இருக்கிற வரையில நாம் தேவ சமூகத்தில் கதறணும். அண்ணனுக்கு ரொம்ப நாள் குழந்தை இல்லை, ஆனால் அவங்க அந்த ஜெபத்தை தேவன் அங்கீகரித்தார். சில நாள் சென்றது, அண்ணன் கர்ப்பவாதியாக ஒரு குமாரனை பெற்றான். அந்த குமாரன் யார் தெரியுமா? சாமுவேல். நான் முதல் பெயர் சபா வரையில உலக பிரசித்தி பெற்ற ஒரு தீர்க்கதரிசியாக. காரணம் என்னன்னா, பொறுமையோடு காத்திருக்கிறவர்களை தேவன் வெட்கப்பட்டு போக விட மாட்டார். அதான் இந்த இடத்துல பவுல் சொல்றாரு, நீ ஓடுற வேகமா ஓடாத, கிறிஸ்துவுக்குள்ள பொறுமையோடு தேவ சித்தத்தின்படி நாம் ஓடும் போது தேவன் நமக்கென்று வைத்திருக்கிற வாக்குத்தத்தத்தை நிறைவேற்ற தேவன் உண்மை உள்ளவர். லூக்கா 21:19 வாசியுங்கள். உங்கள் பொறுமையினால் உங்கள் ஆத்துமாக்களை காத்துக்கொள்ளுங்கள். பொறுமையினால் என்ன பண்ணுங்க? அப்ப பொறுமை இருந்தா நம்ம ஆத்துமா பாதுகாப்பா இருக்கும். பொறுமை இல்லைன்னா என்ன வந்துடும்? நம்ம ஆத்துமாவுக்கு கண்டிப்பா பிரச்சனை வரும். ஆகவே தயவு செய்து நம்ம வாழ்க்கையை கிறிஸ்துவுக்குள்ள நம்ம காத்துக்கொள்வோம். கோவப்படாதீங்க, அவசரப்படாதீங்க. தேவ சித்தத்தின்படி நம்ம எல்லாம் செய்வோம்னா நிச்சயமா கடவுள் நம்மளை என்ன பண்ணுவாரு? ஆசீர்வதிப்பார். நான் ஊழியத்தில் இருக்கும்போது அடிக்கடிக்கு பாஸ்டர்மா எனக்கு சொல்லிக் கொடுப்பாங்க, டேய் அவசரப்படாதப்பா, அவசரப்படாத. ஆனால் அவங்க சொல்லும் போது கூட நான் என்ன பண்ணுவேன் தெரியுமா? அப்போ ஒரு 18-19 வயசு தான் இருக்கும். எதனா ஒன்று பண்ணி மாட்டிப்பேன். என்ன பண்ணுவேன்? மாட்டிப்பேன். பார்த்தீங்கன்னா ஒரு நாள் என்ன ஆச்சு, எனக்கு எல்லாம் தெரியும்னு சொல்லிட்டு அவங்க அப்போ ஐயா அம்மா இங்கே ஊரில் இல்லை, அவங்க அப்ராடு போயிருந்தாங்க. அப்ராட் போகும்போது அந்த கிச்சனை க்ளீன் பண்ண சொல்லுவாங்க. நாங்கள் வீட்டில் இருந்ததுனால அங்கே இருக்கிற பொருள் எல்லாத்தையும் நாங்கள் க்ளீன் பண்ணணும். அங்கே நிறைய காரியங்கள் நாங்கள் கற்றுக்கொண்டேன். அப்போ பார்த்தீங்கன்னா அவன் இருக்கும், அந்த சூடு பண்ணுற மிஷின், சாப்பாடு சூடு பண்ணுற மிஷின். அது பார்த்தீங்கன்னா அந்த பாத்திரம் அந்த மிஷின் வாங்கும்போது கூடயே கொடுப்பாங்க. உள்ளே இருக்கிற கண்ணாடி பாத்திரம் வேறு எந்த பாத்திரம் வச்சாலும் இப்போ புதுசாக கண்டுபிடிச்சாங்க. நான் சொல்கிறது எப்படின்னா 10 வருஷத்துக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா அந்த கண்ணாடி அவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்கும். நான் என்ன பண்ணேன்னா, நம்ம வீட்டில் சில்வர் பாத்திரத்தை ஒட்டி பழகிட்டோமா நம்ம. அப்போ போன புதுசு கண்ணாடி என்ன பண்ண போதுன்னு பார்த்து டங்குன்னு எடுத்து வச்சேன் பாருங்க, க்ளீன் பண்ணுறேன்ட்டு 2ஆ பிடிச்சி புட்டுக்குண்ணா ஒன்று. சரி அம்மாண்ணா நம்மளை திட்டவா போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு கம்முன்னு இருந்து வந்த உடனேயே சொன்னேன் பாருங்க. அது கொஞ்ச நேரம் கழிச்சு சொன்னால் பரவாயில்ல. வந்த உடனே என்ன பண்ணாங்க, பசரி எதிரி அதை சூடு பண்ணணும்னு சொல்லிட்டு சூடு பண்ண பொருளை காணும். ஏன்னா இருந்தால் தானே உள்ள பொருள், அதை தானே காலி பண்ணிட்டேன். அப்புறம் சொன்னாங்க, உனக்கு ரொம்ப பொறுமை இல்லாமல் இருக்குது, உனக்கு பொறுமையாக இருந்தீங்கன்னா உன் ஊழியத்தை தேவன் என்ன பண்ணுவார்? ஆசீர்வதிப்பார். அவங்க என்னுடைய நல்லதுக்கு தான் சொன்னாங்க. அப்போ எனக்கு அது கோபமாக வந்துச்சு. என்னடா ஒரு கண்ணாடி பொருளுக்காரா இவ்வளோ இப்படி சொல்கிறாங்க அப்படின்ட்டு. ஆனால் அப்புறம் அது என்னுடைய ஊழியத்தில் நான் வாங்கும்போது தான் அதோட அருமை என்ன பண்ணிச்சு தெரிஞ்சது. இப்போ நான் எல்லாத்தையும் என்ன பண்ணுறேன், முடிஞ்ச வரையில என்னால் முடிஞ்ச வரையில் நான் பொறுமையாக அதை கையால் தேவனுக்கு கிருபை தந்திருக்கேன். நான் ஏன் சொல்கிறேன்னா, நாம் எதை செய்தாலும் பொறுமையோடு செய்யும் போது நிச்சயமாக தேவன் என்ன பண்ணுவார்? ஆசீர்வதிப்பார்.
அப்போ பொறுமையினால் உங்கள் ஆத்துமாவை என்ன பண்ணுங்க, காத்துக்கொள்ளுங்க. அப்புறம் உங்களுக்கு ஒரு கேள்வி வரும், கடைசியாக அந்த பாத்திரம் என்னதான் ஆச்சுன்ட்டு. அப்புறம் அதை எப்படியும் பாஸ்டமா ரெடி பண்ணி வாங்கிட்டாங்க. கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. பாருங்க, வாசிங்கள் யாக்கோபு எழுதுற நிருபம் 1 அதிகாரம் 4 வசனத்தை வாசிங்க. நீங்கள் ஒன்றிலும் குறைவுள்ளவர்களாய் இராமல் பூரணராயும் நிறைவுள்ளவர்களாயும் இருக்கும்படி பொறுமையானது பூரண கிரியை செய்ய கடவது. பாருங்க, அப்போ நம்ம பொறுமையே நம்முடைய குறைவெல்லாம் நிறைவாய் மாத்துமா? எப்படி சொல்லுங்க பாப்போம். நான் பொறுமையா இருந்தா என் குறைவெல்லாம் தேவன் எப்படி மாத்துவாரா? நிறைவாய் மாற்றுவார். அப்ப அவசரப்படும் போது நமக்கு அந்த நிறைவு என்ன பண்ணாது, கிடைக்காது. விசுவாசிக்கிறீங்களா? ஒரு சிலர் என்ன பண்ணுவாங்கன்னா, சாப்பிட போகும்போது என்ன பண்ணுவாங்க, நம்ம பிள்ளைங்க இருப்பாங்க, ஒன்னொன்னு என்ன திரும்ப பண்ணோம், அப்பா அம்மா போட்டுட்டு இன்னும் கொஞ்சம் சாப்பாடு பாத்திரத்துல இருக்கும். ஆனால் நம்ம வீட்டில் இருக்கிற பிள்ளைங்க என்ன திரும்ப பண்ணோம், இது இன்னொரு தடவை கிடைக்காதுன்னு சொல்லிட்டு வேக வேகமாக மெல்லுதோ முழுங்குதோ ஒன்றுமே பண்ணாது, அப்படியே வேகன்னு முடிச்சுட்டு மறுபடியும் என்ன பண்ணலாம். ஆனால் இந்த மென்று சாப்பிட்றாங்க பாருங்க, பொறுமையாக சாப்பிட்றாங்க பாருங்க, அந்த பிள்ளைங்க எல்லாம் திடகாத்திரமாக இருக்கும். சயின்ஸ் அதான் சொல்லுது, நம்ம சாப்பிட்ற சாப்பாடை மென்று நம்ம ருசித்து சாப்பிடும்போது அது நம்ம உடம்புக்கும் நல்லது, நம்மளுடைய ஹெல்த்துக்கும் அது பாதுகாப்பாக சொல்லி இன்னைக்கு மருத்துவம் அதுதான் சொல்லுது. ஆனால் நம்ம என்ன பண்ணோம்னா, எல்லாம் கிடைக்குமோ கிடைக்காதான்னு சொல்லிட்டு உடனே பாரத்தின காய்கறி கடையில் கூட ஒரு காய் ஃப்ரெஷ்ஷாக இருந்துச்சுன்னா வாரி போடு அப்படின்னு, கொஞ்சம் காசு கம்மியாக இருந்துச்சுன்னா அது நாளைக்கு கூட வாங்கிக்கலாம். பார்த்தீங்கன்னா 2 நாளைக்கு 3 நாளைக்கு தேவையான வாங்கி என்ன பண்ணுவாங்க, கடைக்காரனைக்கு பார்ப்பான், பரவாயில்ல அக்கா, பரவாயில்ல நம்ம நல்ல கஸ்டமர் வந்திருக்கிறாங்க, அக்கா வாங்க காய்கறி வந்திருக்க வாங்கிக்கா அப்படின்னு சொல்லி நம்ம ஃபோன் பண்ணி கூப்பிடுவாங்க. எதுவாக இருந்தாலும் தேவையானது பொறுமையோடு நம்ம செய்வோம். கர்த்தர் நம்மளை என்ன பண்ணுவாராக ஆசீர்வதி. வெள்ளை கண்களை மூடி ஜெபம் பண்ண, ஆண்டவரே என்னுடைய ஓட்டம் பொறுமையாய் ஓட எனக்கு கிருபை தாங்கப்பா. எதையும் நான் அவசரப்பட்டு வாங்காதபடிக்கு, நான் எதையும் அவசரப்பட்டு செய்யாதபடிக்கு என் தேவனே என்னுடைய வாழ்க்கையில நாங்கள் உம்மை காண, நாங்கள் உம்மை சந்திக்க போகிறோம் ஆண்டவரே. நாங்கள் ஓடுகிற ஓட்டம் பொறுமையாய் ஓட எங்களுக்கு கிருபை, பொறுமையாய் ஓட எங்களுக்கு கிருபை தாங்க. எந்த சூழ்நிலையிலும் ஆண்டவரே நான் ஓடாதபடிக்கு உம்முடைய சித்தம் என்ன என்பதை அறிந்து நாங்கள் செயல்பட எங்களுக்கு கிருபை தாங்க, எங்களுக்கு கிருபை தாங்க, எங்களுக்கு கிருபை தாங்க, எங்களுக்கு கிருபை தாங்க. எந்த ஓட்டம் ஜெயத்துடன் முடியும், அந்த நாடு சுதந்தரிப்பே. எந்த ஓட்டம் ஜெயத்துடன் முடியும், அந்த நாடு சுதந்தரிப்பே. கனவான்கள் பாக்கியவான்கள், கர்த்தருக்குள் மரிப்பவர்கள். கனவான்கள் பாக்கியவான்கள், கர்த்தருக்குள் மரிப்பவர்கள். கிறிஸ்தேன் ஜீவன் சாவு ஏன் ஆதாயம், நான் வாழுவேன் இயேசுவுடன். கிறிஸ்தேன் ஜீவன் சாவு ஏன் ஆதாயம், நான் வாழுவேன் கிறிஸ்துவுடனே. ஹல்லேலூயா. அந்த பாட்டு அழகாக முடியும், எனக்கு தெரியல, நம்ம பார்த்து பாடுவோம். ஏன்னு சொன்னால் வாழப்போகிற வாழ்க்கை ஒரே ஒரு வாழ்க்கை, அந்த வாழ்க்கை கர்த்தருக்காக நம்ம வாழுவோம். இது ஒரு அருமையான சத்தியம். கர்த்தர் நம்மை நடத்துவாரா. கடைசியாக நம்முடைய ஓட்டம் எப்படி இருக்க வேண்டும் அப்படின்னா, வாசிங்கள் 2 கொரிந்தியர் 4 அதிகாரம் 1 வசனத்தை வாசிங்கள். இப்படிப்பட்ட ஊழியத்தை உடையவர்களாகிய நாங்கள் இரக்கம் பெற்றிருப்பதால் சோர்ந்து போகிறதில்லை. இப்படிப்பட்ட ஊழியத்தை உடையவர்களாகிய நாங்கள் இரக்கம் பெற்றிருப்பதால் சோர்ந்து போவதில்லை. இந்த வாழ்க்கை, இந்த வருஷம் தேவன் நமக்கு இரக்கமாய் கொடுத்த வருடம். விசுவாசிக்கிறீங்களா? ஹல்லேலூயா. இந்த வருஷத்துல போன வருஷம் இருந்தவங்க இந்த வருஷம் இல்லைங்க, ஆனா கர்த்தர் நம்மளை வச்சிருக்கிறார். எப்படி வச்சிருக்கிறார்னா, பலனோடு வச்சிருக்கிறார். வருமானம் இல்லைனாலும் பரவாயில்ல, தேவன் நல்ல ஜீவனை தந்திருக்கிறார். சோர்ந்து போகாதீங்க. இப்போ 4வது, சோர்ந்து போகாமல் ஓட வேண்டும். சோர்ந்து போகாமல் என் தேவனை நடத்துவார். தேவன் என் தேவை என்ன பண்ணுவார், சந்திப்பார். என்னை அழைத்தவர் அவர் உண்மை உள்ளவர், அவர் நிச்சயமா என்ன பண்ணுவார், தருவார் என்கிற அந்த நம்பிக்கை நமக்கு தேவை. அன்பு தேவ சனமே, பாருங்க, நாங்கள் கடந்த 9ஆம் தேதி ஒரு ஊழியர் கொடுக்கைக்கு நாங்கள் போயிருந்தோம். அப்போ சென்னையில் மிகப்பெரிய போதகர் ஒருவர் அந்த கூட்டத்திற்கு அழைப்பாளரை வந்திருந்தார்.
அப்போ அவர் வந்து தேவ செய்தி கொடுக்கும்போது அவர் ஒரு சாட்சி சொன்னார். அது எனக்கு மிகவும் என் இருதயத்தை தொட்ட ஒரு சாட்சியாக காணப்பட்டது. பார்த்தீங்கன்னா அவர் ஊழியம் செய்கிற இடத்துல ஒரு நல்ல சபை எல்லாம் இணைஞ்சி ஒரு நல்ல திருச்சபையை அவர் நடத்தி கொண்டு வருகிறார். எல்லாருக்கும் நல்ல வின்சென்ட் சாமுவேல் ஐயா அப்படின்னு சொல்லிட்டு நல்ல பாடுகிற போதகர். ஒரு வயது 76 இந்த வருடம். பார்த்தீங்கன்னா அவர் சொல்கிறார், நல்ல சபையை கட்டி நாங்கள் ஆராதிச்சுட்டு வந்தோம். ஒரு சூழ்நிலை வந்துச்சு, அந்த பகுதியில் இருக்கிற மக்கள் என்ன பண்ணாங்கன்னா, ஏதோ ஒரு இடத்துக்கு ஒரு வழி தேவையா பக்கத்தில் போகிறதுக்கு. அந்த வழி போகிறதுக்கு யாரும் இடம் கொடுக்காம இந்த சர்ச்சில் தான், இந்த வழியில் தான் இந்த சர்ச்சை கட்டியிருக்காங்கன்னு சொல்லிட்டு போய் ஒரு பெரிய ஒரு கம்ப்ளைண்ட் மாதிரி பண்ணி அதுக்குன்னு சில நபர்கள் எழும்பி வாக்குவாதம் நிற்கிறாங்களே, இந்த வழியில தான் எங்களுக்கு இடம் வேணும். பார்த்தா அங்கே தான் திருச்சபை இருக்கு, நீங்கள் இடிச்சாவது எங்களுக்கு வழி கொடுங்க அப்படின்னு நிற்கிறாங்க. பார்த்தீங்கன்னா கடைசியில் அந்த சர்ச்சை இடிக்கிறதுக்கு ஜேசிபிலாம் வந்துச்சு. ஜேசிபிலாம் வந்து அந்த பாஸ்டர் எவ்வளோ சொல்கிறாங்களோ கேட்கல. இடிக்கிறதுக்கு போலீஸ் எல்லாரும் வந்து நிற்கிறாங்களாம், இடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. உடனே அந்த இடத்துல ஒரு கமிஷனர், ஒரு பெரிய அதிகாரி வந்து அவர் போய் கேட்டிருக்காங்களாம், நீங்கள் முதல்ல இடிச்சிருக்கலாமே அப்படின்னு. அதுக்கு அவர் சொன்னாராம், நான் இடிச்சு தரேன், ஒரு 2 மாதம் எனக்கு அவகாசம் கொடுங்க, நான் எல்லாம் ரெடி பண்ணி தரேன் அப்படின்னு சொன்ன உடனே அவர் சொல்லிட்டாரா, பாஸ்டர் சொல்லிட்டாங்க யாரும். ஆனால் அதுக்குள்ளே கொஞ்சம் இடிச்சிட்ட உடனே அவர் கண்ணீரோடு, ஆண்டவரே ஜனங்க கொடுத்த காணிக்கையில கட்டின திருச்சபை ஆண்டவரே, ஏன்னா ஊழியக்காரங்களுக்கு தான் தெரியாதோட வழி, இப்படி இடிக்கிறாங்களப்பா, நாங்கள் என்ன செய்வது அப்படின்னு கண்ணீரோடு இருக்கும்போது அந்த சொன்னாராம், ஸ்டாப் பண்ணுங்க, பாஸ்டர் எல்லாமே 2 மாதத்துல கிளியர் பண்ணி தரேன் அப்படின்னு. அப்புறம் அந்த இடித்த வரையில் அவருக்கு வழியை உருவாக்கி என்ன தேவையோ பாஸ்டர் கொடுக்குறாங்க. கண்ணீரோடு இருந்தாராம். பெரிய சபை. இப்போ பார்த்தீங்கன்னா ஆராதனைகள்லாம் கொஞ்சம் இப்போ இடம் சின்னதுனால இன்னொரு ஆராதனை சனிக்கிழமை வச்சுருக்கோம். வைக்கும்போது அவருக்கு ஒரு கேள்வி, ஆண்டவரே இது உங்களுடைய சபை தான், எல்லாரும் இதை தான் கை காட்டுறாங்களே தவிர வேற ஒரு சூழ்நிலை உருவாக்க முடியாத ஒரு நிலை இருக்கு ஆண்டவர். ஆனால் அவர் சொன்ன சாட்சி மிகவும் யார் எதிர்த்து நின்றாங்க, அதில் 2 பேர் இறந்து போனாங்க. சில நாட்கள் எதிர்த்தவர்கள். அப்புறம் அந்த கும்பல்ல வந்தாங்க பாருங்க, அவங்களுக்கு பயம் வர ஆரம்பிச்சிருச்சு. ஏன் இப்படி நடக்குது அப்படின்னா, எந்த சபையை இடிக்கிறதுக்கு ஜனங்கள் ஒன்று சேர்ந்தார்களோ அதுல இருந்துதான் 2 விபத்துகள் அதிகமாக காணப்பட்டது. அதுவும் அந்த கூட்டத்தில் இருந்த நபர். உடனே அந்த ஜனங்கள் எல்லாரும் வந்து பாஸ்டர் பார்த்து, ஐயா எங்களை மன்னிச்சிடுங்க, எங்களுக்காக ப்ரேயர் பண்ணுங்க, நாங்கள் வந்து தெரியாமல் நாங்கள் தெரிஞ்சுதான் பண்ணியிருக்காங்க, ஆனால் தேவன் தம்முடைய மகிமையை வெளிப்படுத்தினார். ஹல்லேலூயா. எங்க அன்றைக்கு நான் சோர்ந்து போனேன், ஆனால் என்னை தேவன் சோர்ந்து போக விடலை. அந்த ஜனங்களே என்னை தேடி வந்து எங்களுக்காக வேண்டுதல் செய்யுங்க, எங்களை மன்னிச்சுக்குங்கன்ட்டு அந்த ஜனங்கள் வந்து அவருடைய ஆஃபீஸில் பார்த்துட்டு போனாங்க. நான் ஒன்று சொல்கிறேங்க, தேவையில்லாத குற்றச்சாட்டுகள் இந்த ஆண்டு நம்ம வாழ்க்கையில் வந்தாலும் சோர்ந்து போகாதீங்க. நியாயப்படுத்துகிறவர் நம்மளோடு இருக்கிறார். விசுவாசிக்கிறீங்களா? தேவன் அழைத்த அழைப்பை எந்த மனிதன் உண்மையாய் காத்து கொள்ளுகிறானோ அவனை தேவன் சோர்ந்து போக விட மாட்டார். ஒருவேளை கடந்த ஆண்டு எதிலெல்லாம் நாம் சோர்ந்து போய் இருக்கிறோம் பாருங்க. வேதம் சொல்லுகிறது, நம்ம வந்து யாருடையவர்களா இருக்கிறோம்னா தேவனுடையவர்களா இருக்கிறதுனால இரக்கம் பெற்று இருப்பதால் சோர்ந்து போக வேண்டாம். அவர் நமக்காக இரக்கம் செய்கிறவர். அவர் நமக்காக என்ன பண்றார்? இரக்கம் செய்கிறவர். பிள்ளையோட வாழ்க்கை இப்படி இருக்குது, அந்த பிள்ளைக்கு நான் என்ன செய்ய போறேன், எதுவுமே இல்லையே. நீங்க ஆண்டு சொல்றார், எதையும் நீங்க பார்க்காதீங்க, தேவன் நிச்சயமாய் செய்வார். விசுவாசிக்கிறீங்களா? அவர் நிச்சயமாய் செய்வார். அன்பு தேவ ஜனமே, 16ஆம் வசனத்தை வாசிங்க. 4ஆம் அதிகாரம். ஆனபடியினாலே நாங்கள் சோர்ந்து போகிறதில்லை, எங்கள் புறமான மனுஷன் அழிந்தும் உள்ளான மனுஷன் நாளுக்கு நாள் புதிதாக்கப்படுகிறது. சரீர பலவீனம்தான், ஆனால் நம்முடைய ஆவி ஆத்துமா தேவனால் உண்டாக்கப்படுது. விசுவாசிக்கிறீங்களா? அல்லேலூயா. அந்த ஆத்துமா சோர்ந்து போகவே விடாதீங்க. சொல்லுங்க, என் தேவன் எனக்காக செய்வார். பக்கத்துல சொல்லுங்க பாப்போம், தேவன் எனக்காக செய்வார், தேவன் எனக்காக செய்வார், தேவன் எனக்காக என்ன பண்ணுவாரு? செய்வார்.
சோர்ந்து போகாதீங்க. இன்னைக்கு யாரும் இல்லையே, உதவி செய்ய யாரும் இல்லையே, எனக்கு எனக்கு கொண்டு போறதுக்கு கூட யாரும் இல்லையே, அழைச்சிட்டு போக யாரும் இல்லையே. தேவன் இருக்கிறார். தேவன் தம்முடைய தூதனை அனுப்பி நம்ம விடுதலையாக்குவார். விசுவாசிக்கிறீங்களா? அதே போல ஏசாயா 20:40-27 வாசிங்க. மைக்ல வாசிங்க. யாக்கோபே, இஸ்ரவேலே, என் வழி கர்த்தருக்கு மறைவாயிற்று என்றும் என் நியாயம் என் தேவனிடத்தில் எட்டாமல் போகிறது என்றும் நீ சொல்வானேன். பாருங்க, இஸ்ரவேலே, என் வழி கர்த்தருக்கு மறைவா இருக்கிறது நீ நினைக்காத. நியாயம் தேவனிடத்தில் எட்டவே மாட்டேன், என் ஜெபம் கேட்கவே மாட்டேன் நீ சோர்ந்து போகாதீங்க. அதை தேவன் கண்டு கொண்டிருக்கிறார், அவர் கேட்டு கொண்டிருக்கிறார். சோர்ந்து போகாதீங்க. நீங்க ஜெபிக்கிற காரியம் இந்த வருஷம் தேவன் நிச்சயமாய் செய்வார். ஆனா நம்முடைய ஓட்டம் எப்படிப்பட்ட ஓட்டம்னா, சோர்ந்து போகாமல் ஓடுகிற ஓட்டமாய் காணப்பட வேண்டும். விசுவாசிக்கிறீங்களா? ஹல்லேலூயா. 29ஆம் வசனத்திலே, சோர்ந்து போகிறவனுக்கு அவர் பலன் கொடுத்து சத்துவம் இல்லாதவனுக்கு சத்துவத்தை பெருக பண்ணுகிறவர் தான் நம்முடைய தேவனாய் இருக்கிறார். விசுவாசிக்கிறீங்களா? எனக்கு பலன் இல்லை, ஆண்டவர் சொல்றாரு, உனக்கு இருக்கிற இந்த கொஞ்சம் பலத்தோடு போ. கிதியோனை பார்த்து ஆண்டவர் சொல்ற, கிதியோன் சொல்ற, ஆண்டவரே நான் எப்படி போவேன்? உனக்கு இருக்கிற பலத்தோடு போ. உன்னை அனுப்பது யாருன்னா நான் அனுப்புறேன். உன்னை ஒரு மனுஷன் அனுப்பல, உன் தாய் தகப்பன் அனுப்பல, உன்னை அனுப்புகிறது நான். போனா ஜெயத்தை பெற்றுக்கொண்டு பார்த்துங்க. இஸ்ரவேலுக்கு 40 வருஷம் 40 வருஷமா 20 வருஷமா எப்படி எத்தனை வருஷம்? 20 வருஷமா 40 வருஷமா? சீக்கிரம் சொல்லுங்க. 20 வருடம் இஸ்ரவேலை நியாயம் விசாரிக்க தேவன் கிருபை தந்தார். ஹல்லேலூயா. 20 வருஷங்க அவனை கர்த்தர் அந்த தேசத்துக்கு பார்த்தீங்கன்னா சகலத்திலையும் தேவன் அவனை உயர்த்தார். ஒரு கேள்வி வருது, ஆண்டவர் சொல்லும் போதே போனா போயிடணும், இல்லை அந்த ஆசீர்வாதத்தை வேற யாருக்குன்னு கொடுத்துட்டு போயிட்டே இருக்கும். விசுவாசிக்கிறீங்களா? வேலையில் ப்ரமோஷன் வரும்போது சொல்லுவாங்க, ஐயோ எனக்கு இதெல்லாம் வேணாம்ப்பா அப்படின்னு. நேரத்துக்கு போனோம், அப்புறம் அதிகப்படியான வேலைலாம் இருக்கும். தேவன் உங்களை உயர்த்தலைன்னா, உங்களை சூப்பர்வைசராக உயர்த்துறாருன்னா அது அழகாக நீங்கள் அதை எடுத்துக்குங்க. இந்த உயர்வை கொடுக்குறவர் அந்த வேலையை செய்யறதுக்கு பலனையும் தேவன் உங்களுக்கு கொடுப்பார். எனக்கு ஞானம் இல்லை, எனக்கு திறமை இல்லை, கை கட்டி பதில் சொல்லணும் அப்படின்னா அந்த பொறுப்பு வேற யாருக்குன்னா போயிடும். தேவன் கொடுக்கும்போது அதை என்ன பண்ணுங்க, பெற்றுக்கொள்ளுங்க. அப்போ ஃபர்ஸ்ட் பார்த்தோம் எப்படி ஓடணும், பின்னானவைகளை மறந்து ஓடணும். ரெண்டாவது முன்னானவைகளை நாடி தேடணும். ஆண்டவரே எனக்காக என்ன வச்சிருக்கிறீங்க, நான் இன்னும் எப்படி வளரணும், ஊழியத்தில் எப்படி வளரணும், சபையில் எப்படி வளரணும், இன்னும் நான் உங்களுக்காக எப்படி வாழணும் அப்படின்னு ஓடணும். மூன்றாவதாக பார்த்து எப்படி ஓடணும், பொறுமையா ஓடணும், தேவ சித்தத்தின்படி ஓடணும். இனி போலாமா போகக்கூடாதா, எப்படி போலாமா போகக்கூடாது. ஒரு சிலர் எங்ககிட்ட ஜபத்துக்கு வருவாங்க, ஐயா நாங்கள் போனேன் யாருமே இல்லை அப்படின்னு. அதை கேட்ட ஜோம் பண்ணி போனீங்க அப்படின்னு. அப்போ உட்காந்து என்ன பண்ணுவாங்க, ஜெபம் பண்ணாமல் தயவு செஞ்சு எங்கேயும் போகாது. ஜெபம் தான் நமக்கு வழிகாட்டுது. ஆண்டவர் சொல்லுவார், ஆண்டவர் கேட்குறது ஜெபம் பண்ணீங்களா அப்படின்னு கேட்குற ஸ்டேஷனில் பார்த்து. இப்போ நம்ம ஜெபிக்கணும். காலையிலேருந்து அதிகாலையிலேருந்து, காலையில்னா 9-10 மணிக்கு இல்லை, அதிகாலையிலே ஒரு 5-6 மணிக்கு. அவ்வளோ நைட்லேயே பாஸ்டர் அப்படின்னாதீங்க, ஒரு 5 மணிக்காவது எழுந்து நம்ம என்ன பண்ணணும், ஜெபிக்கணும். அதே போல் கடைசியாக பார்த்தோம், சோர்ந்து போகாமல் என்ன பண்ணணும், ஓடணும். எனக்கு ஒன்றுமே நடக்கலையப்பா, நான் எப்போ சர்ச்சுக்கு வரணும் அப்படின்னு லாபத்துக்காக சர்ச்சுக்கு வராதிங்க. எதாவது நடக்குமா, ஏதாவது கிடைக்குமான்னு தேடி வராதிங்க. நான் போகிறேன், அவர் என் தேவையை சந்திப்பார், அவ்வளோதான். விசுவாசிக்கிறீங்களா? அப்போ இப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையை தேவன் எதிர்பார்க்கிறார். இது இன்னும் ஒரு 3-4 வாரம் இந்த மெசேஜ் தொடர்ந்து ஓடும். இன்றைக்கு பகுதி 1 தான் நம்ம பார்த்துருக்குறோம். பார்த்தீங்கன்னா ஆவிக்குரிய ஓட்டணும், பின்னானவைகளை மறந்து ஓடணும். 2வது முன்னானவைகளை நாடி ஓடணும். 3வது பொறுமையோடு ஓடணும். 4வது சோர்ந்து போகாமல் ஓட தேவன் நமக்கு கிருபை தருவார்கள். எழுப்பி நிற்போமா? எழுப்பி நின்று, ஆண்டவரே எங்களுடைய ஓட்டம் நாங்கள் உமக்குள்ளே ஓட உதவி செய்யுங்கப்பா. சொல்லுவோமா? எந்த ஓட்டம் ஜெயத்துடன் முடியும், அந்த நாடு சுதந்தரிப்பே. ஹல்லேலூயா.
ஹல்லேலூயா. எல்லாம் நம்மளை ஒப்பு கொடுப்போமா? தேவன் இன்றைக்கு நம்மோடு பேசுகிறார். தேவன் நம்மோடு பேசுகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவரே, எங்களை ஒப்பு கொடுக்கிறோம், எங்களை ஒப்பு கொடுக்கிறோம், எங்களை ஒப்பு கொடுக்கிறோம், எங்களை ஒப்பு கொடுக்கிறோம். பின்னானவைகளை மறந்து ஓட எங்களுக்கு கிருபை தாங்கப்பா. முன்னானவைகளை நாடி ஓட எங்களுக்கு கிருபை தாங்கப்பா. பொறுமையோடு ஓட எங்களுக்கு கிருபை தாங்கப்பா. சோர்ந்து போகாமல் ஓட எங்களுக்கு கிருபை தாங்கப்பா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எல்லாரும் ஜெபிப்போமா? மகா இரக்கமுள்ள அன்பின் பிதாவே, ஆவிக்குரிய ஓட்டம் என்று சொல்லி 4 விதமான ஓட்டத்தை நாங்கள் பார்த்தோம் ஆண்டவரே. முதலாவது, பின்னானவைகளை மறந்து ஓட எங்களுக்கு கிருபை தாங்க ஆண்டவரே. எங்களுடைய ஸ்பாவங்கள், எங்களுடைய குணங்கள் எல்லாம் மாற உதவி செய்யுங்கப்பா. முன்னானவைகளை நாடி நீர் எங்களுக்கென்று என்ன வைத்திருக்கிறீரோ அதை நாங்கள் பெற்றுக்கொள்ள நாங்கள் ஓட உதவி செய்யுங்க. அந்த ஓட்டம் நாங்கள் 3வது பொறுமையோடு ஓட வேண்டும். 4வது சோர்ந்து போகாமல் ஓட வேண்டும். நாங்கள் எல்லாத்திலையும் ஒருவேளை சோர்ந்து போயிருப்போனா இன்றைக்கு நாங்கள் ஜெபிக்கிற ஆண்டவரே, அந்த சோதனையிலிருந்து எங்களை வெளியில கொண்டு வாங்க ஆண்டவரே. அந்த சோர்ந்து போகிற வாழ்க்கை எங்களுக்கு வேண்டாம் ஆண்டவரே. ஆண்டவரே, ஒரு விசுவாசம் உள்ள ஒரு வாழ்க்கை எங்களுக்கு தருவீராக. ஒரு விசுவாசம் உள்ள ஒரு வாழ்க்கை எங்களுக்கு தருவீராக. தகப்பனே, ஸ்தோத்திரிக்கிறேன் ராஜா. ஒரு ஆவிக்குரிய ஓட்டத்தை குறித்து ஆவியானவர் இன்னைக்கு எங்களோடு கூட பேசியிருக்கிறேன் ஆண்டவரே. எங்களுக்கென்று நியமித்திருக்கிற அந்த பாதையில கர்த்தாவே ஆண்டவர் ஓட என் தேவ ஆவியானவர் இந்த நாட்கள் எங்களுக்கு கிருபையை தருவீராக ராஜா. கர்த்தரை மாத்திரம் நோக்கி பார்க்கணும் ஆண்டவரே. அந்த லக்கை நோக்கி ஓடக்கூடிய கிருபை எங்களுக்கு தருவீராக. பொறுமையோடும் கர்த்தாவே முன்னானவைகளை நாடி ஓட ராஜா என் தேவன் எங்களுக்கு உதவி செய்திருக்கும்படிக்காய் நாங்கள் ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. இங்க வந்திருக்கிற எங்கள் ஒவ்வொருவரையும் உடைய கரத்துக்களை ஒப்பு கொடுக்கிறோம். எந்த சூழ்நிலையிலேயும் ஆண்டவரே, இந்த ஆவிக்குரிய ஓட்டத்தை நாங்கள் விட்டு விலகாதபடிக்கு நாங்கள் மறக்க வேண்டியதை மறந்து தேட வேண்டியதை தேடவும் பொறுமையோடு ஓடவும் சோர்ந்து போகாமல் ஓடவும் எங்களுக்கு கிருபை தாங்க. இதை பார்க்கிற கேட்கிற ஒவ்வொரு தேவ பிள்ளைகளையும் ஆசீர்வதிங்க. உங்க கிருபையின் கருத்துக்கு ஒப்பு கொடுக்கிறோம். ஆசீர்வதியும் பலப்படுத்தும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். நாம் சேர்ந்து